பொண்டாட்டி அழகா இருக்க என்ன சம்பந்தம்? இமாமுடைய தகுதியில் அது எப்படி வரும்? ஒரு கேள்வி மட்டும் கேட்கல, இமாமுடைய தகுதிக்கு அது எப்படி வரும்? இது குர்ஆன்ல இருக்குதா, இது ஹதீஸ்ல இருக்குதா? இமாமாக தகுதியை தீர்மானிக்கிறதுக்கு உங்க அறிவை கொண்டு எதுக்கு தீர்மானிக்கிறீங்க? அறிவை கொண்டு தீர்மானிச்சா அறிவுபூர்வமா இருக்க வேணாமா? பொண்டாட்டி அழகா இருந்தா தான் ஒழுங்கா இருப்பாங்கிற ஒரு சில காரணங்களை விளக்கி இருக்கிறாங்க. அதையும் சொல்லியிருக்கேன், தப்பு உண்டு, அதுவும் ஏற்றுக்கிற முடியாது. அழகான மனைவி வச்சுக்கிறவன் அசிங்கமான வப்பாட்டிலாம் வச்சிருக்கிறான். மனிதனுடைய அந்த ஆசை விதங்கள் பல விதங்களில் மாறுபட்டு இருக்கும். அழகான பொண்டாட்டி இருக்கனால செழிப்பாக மாட்டான்னு சொல்ல முடியாது. அழகான மனைவி அசிங்கமான மனைவி வைத்துக் கொண்டிருப்பவங்க கூட ஒரே மனைவியோட காலத்துக்கெல்லாம் வாழ்றவனும் இருக்கிறான். இதெல்லாம் ஒரு காரணமா நீங்க சொல்லாதீங்க. உலக அழகி ஐஸ்வர்யா தான் கூட்டிட்டு வரணுமான்னு அது ஒரு வார்த்தை கேட்டனா, அது கேட்டானா ஐஸ்வர்யா ராய் ஜாக்கிரதையா இருந்துக்கணும், அண்ணன் கண்ணு பட்டுருச்சு. அது இதெல்லாம் பெரிய பேசுனா அவரே சொல்ற வெக்கம் இல்லாம. இந்த கேள்விக்கு என்னங்க பதில்? இது ஏங்க இமாமுடைய தகுதியில் சேர்க்கறீங்க? அதான டாபிக். இல்லாத நான் சொல்லிட்டேனா? இருக்கிறத சொல்லி நான் விளக்குகிறேன். கேட்டா கீழே அவரே விளக்கி விட்டார. அவரே விளக்கல, வேற ஒருத்தர் விளக்குறாரு. ஷரகுல இருக்கிறான். ஒரு மூலத்தில் ஒருத்தர் எழுதினார்னா அவர் எதுவும் விளக்கல, அவருக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் விளக்குறாரு. அவர் விளக்கம் அல்லது. அதனால நான் எவரை பற்றி விமர்சிக்கிறேன், அந்த வாசகத்தை எவர் எழுதினாரோ அவர் அதைத்தான் சொல்கிறார். கீழே உள்ள ஆளுக்கு கொடுக்கிற விளக்கம் இது இமாமுடைய தகுதியில் வராது. இது இமாமுடைய தகுதியில் சேர்க்கக்கூடாது. முராது, அதுக்கு முராது என்னவென்றால் நீங்க ஒரு முராதை சொல்லலாம், இன்னொருத்தர் வேற முராதை சொல்லுவார். எங்களுக்கு முராது மேட்டர் கிடையாது, சொல்லுதான் மேட்டர் என்று நாங்கள் முராது சொன்னவர் சொல்லட்டும், பேசினவர் சொல்லட்டும் முராத அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஷரகுல இருக்குன்னு சொல்லிவிட்டாங்களா, இதை சொல்றோம். அதுக்கப்புறம் சரி ஐஸ்வர்யா பட்டுச்சுங்கிறீங்களே, மண்ணில் ஒரு கூட்டம் போட்டு அவர் வரல, அது டாபிக் வேணாம், அந்த டாபிக் வேணாம். அதை பற்றி விமர்சனம் பண்ணும் பொழுது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவங்க நல்லா நாடகம் ஆடுறாங்க, குஷ்புவை விட்டு ஆட விட்டு அந்த நல்லா ஆடுவாங்கன்னு சொன்னார், பேசினார் புரசவாக்கத்தில். சரியா? அப்ப நீ குஷ்புவை நான் சொன்னா, குஷ்பு ஒழுங்கா இருந்துக்க, அவள் பாட்டுச்சு பார்வை, ஏற்கனவே ஏன் முன்னாடின்னு கூட சொல்லிடுவார், போய் மார்க்கத்தில் இடம் இருக்குது, தண்டிக்கப்பட மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் வேற சொல்லிவிட்டாங்கன்னு நான் அப்படி சொன்னா, நான் ஏதாவது சொன்னா, நீங்க ஒரு பேச்சில் நீங்க குஷ்புன்னு சொன்னீங்க, சரி இது ஒரு தமாசு சொல்றேன், நானும் விட்டுட்டு போயிட்டேன், நீங்களும் ஐஸ்வர்யா விட்டுற வேண்டியதான், அவ்வளவுதான். நீ குஷ்புன்னு சொன்னதை பத்தி நான் எங்கேயுமே இப்பதான் முதல் தடவை நீ கேட்டதுனால கேட்கிறேன். சரி பேச்சில் அவர் மக்களை திருச்சி ஜாலியா தமாசா பண்றான்னு விட்டுட்டேன், நானும் தமாசா பண்ணி நீங்க விட்டு போற விட்டு ஐஸ்வர்யா ராய் மாதிரி என்று இதெல்லாம் விமர்சனமாக்குறீங்க. அது மாதிரி நீங்க எல்லாரும் சொல்றதுதான், பேச்சில் ஒரு ஆளை விமர்சிக்கும் பொழுது கூட தமாசுக்காக சொல்ற விஷயங்கள், அது நம்ம குறையாக எடுத்து மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதியற்றவர் நாங்கள் சொல்ல மாட்டோம், அந்த காரணம் காட்டி அதுக்காக சொல்லிக் கொள்றேன். அதனால மேட்ரு என்ன? பொண்டாட்டி அழகா இருக்கிற இமாமத்துக்கு சம்பந்தம் இருக்குங்கிறீங்களா, சம்பந்தம் இல்லைங்கிறீங்களா? அப்ப தப்பா ரைட்டா? அது இது இந்த மாதிரி ஒரு அளவுகள் வைக்கலாமா? இந்த இது அளவுகள் வைக்கலாம்னா என்ன ஆதாரம்? இது அனுபவ அறிவுன்னு சொல்றீங்க, எதுக்கிட்ட அனுபவத்தில் காணுகிறோம் அழகான பொண்டாட்டி நல்லா இருக்கிறான்னு சொன்னா, சரி இது இமாம்களை இது கேவலப்படுத்துமா வருதாதா? பேசிமா இந்த காரணத்தை வெளிப்படையாக அறிவிச்சீங்கன்னா, இது காரணத்தை மேடையில் சொல்லிட்டீங்கல்ல, இதை பொதுமக்கள் கேட்பாங்கல்ல, பாலிம் சாக்கள்லாம் பொண்டாட்டி அழகா இல்லாட்டி வேற மாதிரி பண்ணிடுவாங்க போல இருக்கு, நடப்பானா இல்லையா? எதுக்கு இந்த மாதிரிலாம் இந்த இது ஒரு காரணத்தை இல்லாத காரணத்தை சொல்லி இல்லாத வியாக்கியானம் கொடுத்து இருக்கிற இமாம்களை எல்லாம் சந்தேக பார்வை பார்க்குற மாதிரி இதை ஆக்குறீங்க? இது பெரிய ஒண்ணா? இதுல நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இருக்கிற நான் சொல்றேன், வியாக்கியானம் நீங்க ஒண்ணு சொல்றீங்க, வேற ஒரு வியாக்கியானம் சொன்னா மார்க்கம் பேச தகுதியற்றவரா? இது சரியா தவறா ரெண்டாவது விஷயம், அதுக்கு டாபிக்கே வராது. அடுத்து என்ன? அதுக்கு அடுத்து மண்டை பெருசு, சும்மல் அக்பர் ராசன், மண்டை பெருசா இருக்கணுங்கிறீங்க. மண்டை பெருசா இருக்கணுங்கிறத நான் கிண்டல் பண்ணி தான் சொல்லியிருக்கிறேன். சூப்பு போடவான்னு கேட்டேன், சோளக்காட்டு பொம்மையை மட்டும் பேசுறீங்க, சூப்பு போட நீங்க மட்டும் பேசலாமா? சோளக்காட்டு பொம்மை நீங்க சொன்ன ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் கட்டுறாங்க, ஆதாரம் இருக்குது, அதை போய் சோளக்காட்டு பொம்மை நீங்க. நான் சொன்ன ஒரு கிறுக்கன மண்டை பெருசுன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் இல்ல, ஒரு கிறுக்குத்தனமான உளறல. மண்டை பெருசா இருக்கிறதுக்கு இமாமத்துக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? பெருசா இருந்தா ஆட்டு மண்டை பெருசா இருந்தா சூப்பு போடலாம், இமாமா இருக்கிறதுக்கு மண்டை பெருசா இருக்கணும்னு கேட்கறதுக்கு இந்த ஐஸ்வர்யா மாதிரி ஒரு தமாசுக்கு சொல்றேன்னு வைங்களேன், ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறக்கா சொல்றேன். இது மார்க்கம் சொல்ல தகுதியற்றவன் ஆக்கிருமா? இந்த மாதிரி சொன்னா ஏன் இந்த மாதிரி தமாசா பேசுங்க, கொஞ்சம் நல்லா பேசுங்கன்னு சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி உதாரணம் காட்டாதேன்னு சொல்லுங்க, படிப்படியா மனுஷனுடைய இயல்பு மாறி குறையும், அதை தவிர்த்திருக்கிறான்னு சொல்லுங்க. அது பெரிய அது கொண்டு ஒரு தத்துவத்தை ஒரு கருத்தை நிலைநாட்டுறதுக்கு நாங்கள் சொல்லலை. அப்ப நாங்கள் என்ன கேட்குறோம்? மண்டை பெருசா இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க சகோதரர்களே, பிஜே அவர்கள் இந்த இதில் என்ன 2-3 விஷயம் சொல்லியிருக்கிற, நான் ஐஸ்வர் வாயின்னு சொன்னதை சொல்லக்கூடாதுன்ட்டு. நீங்கள் தமாஷா தான் சொன்னீங்க,
நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தமாசை எதோடு செய்கிறீங்க? ஒரு ஃபிக்கு நூலோட கிண்டல் பண்ணுறதுக்கு. நான் சோளக்காட்டு பொம்மைங்கிறது ரசூலுல்லாவை யாரை சொல்லுவானா? சொல்லிட்டவன் மூமினா இருப்பானா? நீங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லும்போது ஒரு கையை வச்சுக்கங்கிற ஹதீஸை காட்டுறீங்க, அந்த தோரணையில் நிற்கிறீங்க, இதுதான் நபி வழிங்கிறீங்க. மற்றதெல்லாம் தள்ளணும்னு சொன்னதுனால அதை நான் சொன்னது தவிர ஹதீஸை எங்க ஒரு லைஃபான ஹதீஸை கூட நாங்கள் கிண்டல் இல்லை விடமாட்டோம், அமல் செய்வோம், செய்யான ஹதீஸுக்கு முரண் இல்லாமல் இருந்தா. அதனால் அந்த குற்றச்சாட்டு மிக அபத்தமானது. ரெண்டாவது, குஷ்புவை பற்றி சொன்னா நிச்சயமாக சொன்னேன். என்ன காரணத்தினால? என்னைய நான் மேடைக்கு வந்து தௌஹீத் ஜமாத்துக்கு பகிரங்க அழைப்பு வாருங்கன்னு மெட்ராஸில் கூட்டம் போட்டேன். வாங்கன்னு கூப்பிட்டா நாங்கள் கூப்பிட்டா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க. அங்கே போயிட்டு எங்களுடைய கூட்டத்தை ஸ்டாப் பண்ண வச்சுட்டீங்க, தடை பண்ணி போட்டீங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரோட்டில் உட்காந்துருக்குறோம். கூட்டம் நடத்த வேண்டிய இடத்துல திடீர்னு தடை போட்டாங்க. நீங்கள் போய் சண்டை போட்டிங்களா என்ன போட்டிங்களா எனக்கு தெரியாது, தடையை போட்டாங்க. அடுத்த நாள் தான் நாங்கள் அடுத்த நாளோ கூட்டம் வந்து வேற ஒரு தெருவில் போடணும் தானா ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். 3 ஸ்ட்ரீட்டு கேன்சல் ஆச்சு. எங்களை தடை போட்டு வெளியே அனுப்பிச்சு போட்டு நாங்கள் எங்கே பேசுகிறதா இருந்தோமோ அந்த மேடையில் போய் நீங்கள் குரூப்பாக நின்றுக்கிட்டு ஃபிலிம் பண்ணீங்க. எங்களை அழைத்தார்கள், இதோ வந்து விட்டோம், ஏமாந்து விட்டோம், ஓடி விட்டார்கள். இதுக்கு பேர் என்ன? டிராமா இல்லையா? இது நாடகம் இல்லையா? அந்த நேரத்தில் சொன்னேன், இப்படி ட்ராமா பண்ணுறதுக்கு கூட சேர்ந்து குஷ்புவையும் அழைச்சிருந்தா கொஞ்சம் ட்ராமா சோபிச்சிருக்கும்னு சொன்னேன். ஒரு ட்ராமாவுடைய அழுத்தத்தை சொல்கிறக்காண்டி சொன்னேனே தவிர நான் குஷ்புவை வந்துக்கிட்டு வேண்டாம், அது நல்ல மேடை, அதிகமாக போக வேண்டாம். அருமை சோதர்களே, இவருக்கு வந்து எதை பேசணும்னு இல்லைங்க, நல்ல சிந்தனையால் இருந்த ஆள் தான். ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், என்ன ஆச்சோ எந்த கூட்டத்தில் போகிறாரோ அங்கே கேட்டதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புதுமையாக ஒன்று சொல்லணும். அது குரானுக்கு முரண்படுதே மோதுதே, ரசூலுக்கு முரண்படுதே மோதுதே, அதெல்லாம் கவலை இல்லை. எவனாவது ஒருத்தன் எழுதியிருந்தான் பாட்டுன்னு அதை எடுத்துக்கிட்டு ஆஹா எழுதிட்டான் இப்படின்னு பிடிச்சி தொங்கக்கூடிய பழக்கம் அவருக்கு. அந்த அதிகமாக புஸ்தகம் படிக்கிறதுனாலையோ அல்லது யாரையும் அதிகமாக நம்புறதுனாலையோ என்னமோ அந்த வந்த பழக்கம். இந்த அடிப்படையில் தான் ஒரு கருத்தையும் எழுதியிருந்தாருங்க. அதுதான் பிரபலமான, அவரை பற்றி ரொம்ப பிரபலப்படுத்திய கருத்து. அது கட்டுரை, பன்றியுடைய கறியை விட்டுட்டு மற்றதெல்லாம் சட்டப்படி ஹலாலு, ஹராம் அல்ல. அல்லாஹ் 4 இடத்துல பன்றியுடைய கறின்னு தான் ஹராம்னு சொல்கிறான், மற்றதை பற்றி சொல்லாததுனால அது மற்றதெல்லாம் சட்ட ரீதியாக தடை இல்லை, குரானு இதை சொல்லுது. இதை சில வேண்டு இதையும் சேர்ந்து கறின்னு சொல்லலான்னு சொல்கிறாங்க. அந்த விளக்கம்லாம் ஒத்து வராது. கறி வேற தான், எலும்பு வேற தான், குடல் வேற தான், குந்தாணி வேற தான், எல்லாம் வேற தான். அதனால கறி ஹராம்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதுலேயும் வலுக்கட்டாயமாக 4 இடத்துலையும் திரும்ப திரும்ப சொல்கிறான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா மற்றதெல்லாம் சட்ட ரீதியாக ஹலால், ஹராம் அல்ல, ஹலால். ஹலால்னா என்ன? விளக்கப்பட்ட உணவுகள்ங்கிற தலைப்பில் எழுதுறாரு. மற்றதெல்லாம் ஹராம் இல்லைண்டா என்ன விளங்குவோம்? மகானியை பிடிச்சி எழுதி நாங்கள் விலைக்கு காட்டினதுக்கு இந்த விளக்கத்துக்கு என்னமோ கோவப்படுறீங்க, இருக்கிறத விளக்கணும். ஒரு மூமின் சொல்லியிருக்கிறாரு, மேலே நோயாளியையும் நோய் இல்லாதவங்களையும் சம்பந்தப்படுத்தி பேசிட்டு அடுத்த ஒரு தண்டனையை சொல்கிறாரு, தண்டனையுடைய பொருள்களை சொல்கிறாருன்னா விளக்குறான். அது பிடிக்கல, என்ன எழுதினாரோ அதுதான். துருல் முக்தாருக்கு கீழே விளக்கம் எழுதி அந்த விளக்கம் அடுத்தவங்க விளக்கம்லாம் கேட்க மாட்டோம். அவர் எழுதின அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நாங்கள் தப்பர்த்தம் தான் செய்வோம். நீங்கள் இதுதான் வித்தியாசம். நீங்கள் தப்பர்த்தமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மற்றவங்கெல்லாம் மூமினா இருக்கிறதுனால நல்ல அர்த்தமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அடிப்படையாக போச்சு. இந்த அடிப்படையில் தான் இங்கேயும் வந்து என்ன செஞ்சீங்க, சட்ட ரீதியா அது ஹராம் அல்ல, கறி மட்டும்தான் ஹராமு, மற்றதெல்லாம் ஹலாலு. சட்ட ரீதியா, நான் திரும்ப திரும்ப சட்ட ரீதியான்னு சொல்கிறேன். பேணுதல்ங்கிற அடிப்படையில் வேண்டாம், அது தவிர்த்துக்கிறலாம். தவிர்த்துக்கிறது சிறப்பு, அது கட்டாயம்னு சொல்லலை. இந்த புஸ்தகம் கையில் இருக்குது, சிறப்புன்னு தான் எழுதினார். போட்டுக்கிட்டே இருங்க. அந்த சிறப்புன்னு எழுதினார். எழுதிட்டு கடைசியா முடிக்கும் போது ஃபத்வாவா எழுதுறார், குர்ஆனுடைய ஆயத்துக்கு விரிவுரையா எழுதுறார். எழுதிக்கிட்டு முடிக்கும் போது என்னன்னு முடிக்கிறார் தெரியுங்களா? பன்றியுடைய மற்ற உறுப்புகள் எல்லாம் மனிதனுடைய உறுப்புக்கு ஒத்து வருது, அதனால பேணுதல்ங்கிறத கூட இப்ப விட்டு போட்டு தாராளமா பயன்படுத்திக்கலாம். சட்ட ரீதியாக தான் ஹராம்னு அல்லாஹ் சொல்றான், அது ஹராம் அல்லன்னு சொல்றான். பேணுதல்ங்கிற அடிப்படையில் வேணா தவிர்க்கலாம். இப்ப பேணுதலையும் விட்டுறலாம், விட்டு போட்டு கறி அல்லாத பொருள்களையும் நீங்க பயன்படுத்தலாம்னு முடிக்கிறார். பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. பன்றி சனியன்ல கறியை விட்டுட்டா வேற என்ன மிஞ்சும்?
அதை பத்தி என்ன சட்டம் வரும்? கறிக்கே இந்த சட்டம் சொல்லணும், சட்ட ரீதியா அதனுடைய மூளைக்கு ஹலால்னா சொல்லணும். ஒரு சாதாரண விளக்கம்ங்க. இது என்ன காரணம்? அந்த முன்னோர்கள் காட்டிய அந்த தப்சீரை விட்ட காரணத்தினால, சஹாபாக்கள் மக்கள் திரும்பி பார்க்காத காரணத்தினால, அல்லது அதுக்கு முரணான ஒரு புதிய கருத்தை மக்களுக்கு முன்னால பார்த்து ஜம்சம் கருத்துல மூத்திரம் மேஞ்சு பிரபலமானது மாதிரி ஒரு புதிய கருத்தை சொல்லி பிரபலமாகிறதுக்காக வேண்டி எழுதப்பட்ட கட்டுரை இது. அப்ப அந்த காலத்திலேயே நான் கேட்டேன், இப்படி எழுதியிருக்கிறீங்களே, இது ஒரு ஹராம ஹலாலாக்குறதுடைய முயற்சியாச்சே, இது சரியில்லையேன்னு கேட்டோம். அதுக்கு பல ஆர்குமெண்ட்டுகள் நடந்துச்சு. அதையும் கேட்டோம். ஹலாலாண்டா அதை அறுக்கணுமே, அறுக்கிறதுக்கு பிஸ்மில்லா சொல்லணுமே, மோதினார் அனுப்பணுமே, அது வேற, அந்த சனியை வேற ரொம்ப கெட்டியானதாச்சு, சீக்கிரம் அறுபடாதே, இதெல்லாம் தூக்கி வச்சோம் மேடைகள்ல பேச்சு. அதுக்கு கூட பலவிதமான விளக்கங்கள். ஒரு கிறிஸ்தவனை விட்டு அறுக்க விட்டுறலாம், இப்படியெல்லாம் ஆர்குமெண்ட்டுகள் அந்த காலத்தில் மேடைகள் நடந்துச்சு. அடுத்து அடிக்கிறாரு பாருங்க, நாங்கள் அங்கே ஹராமுண்டு அதை ஹலாலுன்னு சொல்லல, சொன்னதுடைய இதை மாத்தி பேசுறாங்க இந்த படுவாவிக, இந்த ஆலிம்சா பயலுக சொல்றத மாத்திரானுங்க. நான் அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறேன், ஆயத்துடைய அடிப்படையில் சட்ட ரீதியா ஹராம் அல்லங்கிறது தெரியுது. ஆனா ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ அடிப்படையாக வச்சு பார்த்தா அது எல்லாமே ஹராம்ங்கிறது விளங்குது. ஆயத்து ரீதியா ஹராம் அல்ல, ஹதீஸின் அடிப்படையில் அது ஹராமு. நம்ம ஆயத்தை ஆதாரமாக்க முடியல, இங்க ஹதீஸ ஆதாரமாக்குறேன் அப்படின்னு தான் நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு அருங்க. அது உண்மையா? கிளிப் கேளுங்க. வைத்து பார்க்கும் பொழுது பன்றி இறைச்சி ஹராம் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. ஆனாலும் இதை விட்டாங்க, இதுவரைக்கும் உள்ள எடுத்துட்டாங்க. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்றியை ஒட்டுமொத்தமாக திஜாரத்து செய்வதை, வியாபாரம் செய்வதை தடுத்திருக்கிறார்கள். இது புகாரியில ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விற்பதற்கு தடை செய்தார்களோ அது முற்றிலும் ஹராம். அதனால பன்றியவே மொத்தமா ரசூலுல்லாஹ் தடுத்துட்ட காரணத்தினால அதனுடைய அனைத்தும் ஹராம் என்பது ஹதீஸில் இருந்து தெரிகிறது. குர்ஆன்ல இருந்து தெரிகிறது என்னவென்றால் பன்றியுடைய இறைச்சி ஹராம் என்று மட்டும்தான் குர்ஆன் சொல்கிறது. ஆனால் குர்ஆனை மட்டும் நம்ம பின்பற்றுவர்கள் இல்லை. குர்ஆனை நாம் பின்பற்றுவோம், ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தை பின்பற்றுவோம். குர்ஆனில் இருந்து மாத்திரம் நீங்கள் பார்த்தீர்களேயானால் பன்றி அனைத்தும் ஹராம் என்று சொல்ல முடியாது, பன்றி இறைச்சி ஹராம் என்று தான் சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் குர்ஆனுக்கு விளக்க உரையாக வாழ்ந்தார்கள். அவங்களுடைய ஹதீஸில் என்ன வருகிறது என்று சொன்னால் பன்றியுடைய எல்லாமே ஹராம் என்று சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பொன்மொழியின் அடிப்படையில் இதுவும் ஹராம் ஹராம்னு தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். அதுக்கு ஆதாரம் இந்த வசனம் இல்ல, இந்த ஹதீஸுங்கிறோம். பாயிண்ட் வழங்குதா? குர்ஆனுடைய வசனத்தை வைத்து மட்டும் சொன்னால் இறைச்சி மட்டும்தான் குர்ஆனில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸை வைத்து சொன்னால் எல்லாமே. அருமை சகோதரர்களே, கேட்டீங்க, ஹதீஸை வச்சு தான் நாங்க ஹராம்னு தான் சொல்லி இருக்கிறோம். இந்த கட்டுரையில் இருக்குதாட்டு பாருங்க. இந்த என்கிட்ட புஸ்தகம் இருக்கு, அதை எடுத்து திரும்ப போடுப்பா, அந்த கட்டுரையை ஸ்கேன் போடுங்க. என்கிட்ட புஸ்தகம் இருக்குது, 2 பக்கத்தை நான் சேர்த்து சொல்லியிருக்கிறேன், இடையில விடலை. யாருக்கான சந்தேகம் இருந்துச்சுன்னா முழு புஸ்தகம் இருக்கு, 1994-95 புஸ்தகம், அதில் எழுதியிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, இந்த ஹதீஸை சொல்லவே இல்லைங்க, சொன்னோம்னு சொல்றாருங்க. இதுக்கு பேர் என்னங்க? பித்தலாட்டமா குத்தாட்டமா என்னன்னு சொல்றது? அட என்னங்க, சிம்பிளுங்க, கவனிக்காம எழுதிட்டோம். அதுக்கு பிறகு ஒரு கட்டுரையிலையும் கூட படிச்சு ஹதீஸை வச்சு அடிப்படையாக எழுதியிருந்திருக்குன்னு நம்ம மற்ற கவனிக்க விட்டோம். அதோட அதை வாபஸ் வாங்கியிருந்தா பிரச்சனையே முடிஞ்சு போயிருக்கும், வாபஸ் வாங்கியிருந்தா முடிஞ்சிருக்கும். செய்யலைங்க. ஆனா அடிக்கிறார் கூட்டத்தில். எவன் 94-95 எவன் ஞாபகம் வச்சிருக்க போறான்? அடி, நான் ஹதீஸையும் சேர்த்து சொன்னேன். இந்த படுவாவி பயலுக பாதியை மறைச்சிட்டு மிச்சத்தை சொல்றானுங்க. என்னன்னு சொல்றாரு பாருங்க. ஹதீஸே சொல்லி இருக்கிறாரா? அறவே கிடையாது. ஹதீஸே சொல்லல, இவரு சொல்லாம சொன்னதாக சொல்றாரு. இருந்தா இந்த கட்டுரையில காட்டுங்க. அதுக்கு பிறகு இந்த ஹதீஸுக்கு நாங்க எடுத்து காட்டி அது பெரிய பிரபலமாகி எங்கெல்லாம் இது வாங்கினதுக்கு பிறகு அதை மாத்துறாரு. ஆக அவருடைய சட்ட ரீதியா இன்னைக்கும் அவருக்கு பன்றி மேல இன்னைக்கும் பரிதாபம் இருக்குது, பாசம் இருக்குதுங்க, இல்லாம அல்ல. முழுக்க ஹராம்னு தான் ஹதீஸை வச்சு சொல்லி இருக்கிறோம். பன்றி முழுக்க ஹராம் இப்ப ஹதீஸை வச்சு பேசுனதா? ஹதீஸ் சொல்லல, சொன்னதா சொல்றாரு. ஒரு பேச்சுக்கு ஏத்துக்கிட்டோம்னு வைங்க. இப்ப அவங்களுடைய ஆன்லைன்ல பார்த்தேன்,
பன்றி தோலை பதனிடப்பட்டால் சுத்தம், பன்றி தோலை விற்கலாம். ஆன்லைனில் அவர் எழுதியிருக்கிறார். பன்றி தோல் பதனிடப்பட்டு விட்டுச்சுன்னா அது சுத்தமாக போயிடும், அதை பயன்படுத்தலாம். பன்றி முழுக்க ஹராம்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க, விட்டுற வேண்டியதானே? முழுக்க பதனிடப்பட்ட கூடிரும் பதனிடப்படாத கூடதுன்னா அது சொல்லியிருக்கணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மைத்தாவுடைய விஷயத்தில் சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு பன்றிலையும் கொண்டாந்து சேர்க்கணும். தானா செத்த பிராணியுடைய தோலை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறவங்க ஏற்றுக்கிறோம். இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க சொல்லியிருக்கிறாங்க போது இங்க தோல்னு சொல்லக்கூடாது. அதுலேயும் குல்லு இஹாபின் இதா துபிக ஃபக்கது தஹுர ஐயமா இஹாபின் அந்த ஹதீஸில் போறார், எந்த தோலெல்லாம் பதனிடப்படுமோ அது சுத்தமாயிரும். எல்லா தோலுக்கும் அது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. எந்த தோல் சுத்தமாக சான்ஸ் இருக்குதோ அந்த தோலுக்கு சொல்லியிருப்பாங்க. அல்லாமா நவர் இப்னு சுமைல் மிகப்பெரிய முஹத்திஸ், மிகப்பெரிய இலக்கண இலக்கியத்தை படித்தவர். அவர் சொல்றாரு, இஹாபுங்கிற வார்த்தை ஆடு மாடு ஒட்டகத்துடைய தோலுக்கு தான் சொல்லணும், பன்றியுடைய தோலுக்கு ஜில்லுன்னு வேண்டா சொல்லணுமே தவிர இஹாபுங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறார். இவர் அந்த இஹாபுன்னு தான் அந்த ஹதீஸுடைய வாசகங்கள்ல வருது. அது அறுத்து சாப்பிடுவதற்கு பயன்படக்கூடிய அந்த கால்நடைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கன்னா அதை கொண்டாந்து பன்றியில பொருத்தி இதையும் ஹலால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதோட இந்த பன்றியை மட்டும் முதல்ல எடுத்துக்கிறேன், மற்றெல்லாம் நிறைய இருக்குது. இதை நான் நீண்ட காலமாக இதை பரப்பிக்கிட்டு வர்றதுனால இது நல்ல விளக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை எல்லாம் அவர் மூலம் தந்திருக்கிறான். அவர் சொன்ன இதில் உள்ள அந்த கட்டுரையை என்ன கான்செப்ட்ல நீ முழுசா நீங்களே படிங்க. அதில் என்ன சுருக்கமாக என்ன சொல்கிறோன்னு கேட்டால், லஹ்முல் ஹின்சீர், பன்றி ஹராம் என்று சொல்லாமல் பன்றி இறைச்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ பன்றி இறைச்சி என்று மற்றதெல்லாம் வந்து மைத்தத்துக்கும் போது லஹ்முல் மைத்தத்தின்னு எல்லாம் சொல்லலை, செத்தவை ஹராம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அல்லாஹ் சொல்கிறான் என்கிற வகையில் அப்போ இறைச்சி என்பது இறைச்சியை தான் குறிக்கும். இந்த ஒரு கான்செப்டில் சில வாதங்கள் அதில் வைத்திரு குர்ஆன் அடிப்படையில் அது பன்றி தான் ஹராமு, குர்ஆன் அடிப்படையில் இறைச்சி தான் ஹராமு. ஆனால் பேணுதல் என்ற அடிப்படையில் மற்றதை விட்டு விலகி கொள்ள வேண்டும் எழுதியிருக்கிறான். குர்ஆனில் இல்லாட்டாலும் அது வந்து அதை மற்றதை குறிக்கிறதுக்கு இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தின் சாயல் வர்றதுனால விலகி கொள்ள வேண்டும். இது அந்த இசூலை எழுதுனது. இதுல அவர் என்ன ஒரு கேள்வி கேட்கிறார்னா, ஒரு மேடையில் பேசின கிளிப்பிங்க போடுறாரு, ஹதீஸ் அடிப்படையில் கூடாது என்று சொன்னேங்கிறாரு, இந்த 95 இதுல இருக்குதா என்று கேட்கிறாரு. அதுல இல்லை, அதுல இருக்குதுன்னு நான் சொல்லலை. விளக்கப்பட்ட உணவுகளுங்கிற ஒரு தொடர், அது மொத்தமாக வந்த பிறகு புஸ்தகமாகவும் போட்டோம். அந்த தொடரில் வந்து அடுத்த இதழில் வந்து அதுக்கு அடுத்த இதழ் நினைக்கிறேன், அடுத்ததாக இருக்கு, அதுக்கு அடுத்தது இல்லை. அதில் என்ன செஞ்சிருக்கிறோம் என்றால், ஒரு சகோதரர் வந்து விற்கிறது முழுசா ஹதீஸில் வருதுன்னு எடுத்து காட்டுறார். பன்றி இறைச்சி தான் ஹராமுன்னு நேரடியாக இருக்கிறது. எடுத்து காட்டினவுடனே அந்த சகோதரரை பெயரையும் போட்டு அந்த ஹதீஸையும் போட்டு இது வந்து மொத்தமாக விற்பனைக்கு தடை செஞ்சதுனால அது வந்து எல்லாமே ஹராம் தான் என்று ஹதீஸ் அடிப்படையில் முதல்ல அந்த ஹதீஸ் எனக்கு கிடைக்கல. தேடின வகையில் பன்றி இறைச்சி ஹராம் என்று அல்லாஹ் சொல்றான், மற்றதை பேணுதலுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும்னு சொன்னேன். அந்த இதழிலேயே நான் சொன்னேன் என்று மேடையிலையும் சொல்லல. நாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பிரச்சாரம் பண்றதுனால அந்த கருத்து இல்லை மாற்றிட்டோங்கிறது தான் சொல்றோம். இப்பவும் சூப்போட்டு குடிக்கலாங்கிறாங்க என்றுதான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயம் விளக்கப்பட்ட உணவுகள் உடனடியாக புஸ்தகமாக போடும் பொழுது கூட இந்த அடிப்படையை நான் இந்த ஹதீஸை சுட்டிக்காட்டி எழுதியிருக்க நூலாகவும் வந்திருக்கிறது. இந்த விளக்கப்பட்ட உணவுகள் பெரிய ஒரு ஆர்டிக்கல், நிர்பந்தம் என்ன ஏற்படும் அந்த மொத்த அந்த வசனங்களுக்குரிய எல்லா விளக்கங்களும் சேர்ந்தது. அதில் லஹ்முல் ஹின்சீர்ங்கிற இடத்தை விளக்கும் பொழுது எழுதுனது உண்மை. அதே நேரத்தில் முடிவாக என்ன சொல்கிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏனைய பாகங்களை பொருத்தி கொள்வது குற்றமாகாது அப்படின்னு சொல்றேன். பொருத்தி கொள்வதுன்னா என்னங்க, எதுக்கு எழுதுனேன்? பொருத்தி கொள்ளுங்கிற வார்த்தை நீங்க அதை குறிப்பிட்டிருக்கிறேன். பொருத்தி கொள்வதுன்னா என்ன? பொருத்தி கொள்வது, பயன்படுத்துகிற பொருத்தி கொள்வது, அதை வந்து பார்த்தா தெரியும். அப்போ அதில் என்ன அடிப்படையில் அது எங்கே வருதுன்னு கேட்டால், அது அந்த விஞ்ஞானத்தை அங்கே தான் நான் சொல்கிறேன். இப்போ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி மனிதனுடைய இதயமும் பன்றியுடைய இதயமும் நெருக்கமாக இருக்கிறது. மனிதனுக்கு ஒரு இதயம் பொருந்தும் என்று சொன்னால் அது பன்றி இதயம் தான் பொருந்துவதற்கு அதிக நெருக்கம் இருக்கிறது என்று ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருந்தாங்க.
அது மாதிரி ரத்தங்கள்ல எத்தனையோ பிராணிகள் ரத்தம் இருக்கிறது, ரத்தம் தேவைப்படுகிறது. இதுல உள்ளதுல பன்றியுடைய ரத்தம் தான் அதிகமாக மனிதனுக்கு பொருந்தி போகிறது. ஒரு காலத்துல இந்த இரண்டையும் மனுஷனுக்கு பொருத்தலாம் என்று கண்டுபிடிக்கப்படலாம். அப்ப ஒருத்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு, ஹார்ட் போனா ஹார்ட் தானம்லாம் செய்ய முடியாது, தானம் செஞ்சவன் செத்து போயிடுவான். அப்ப ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு, அந்த ஹார்ட்டை வச்சால் அது இயங்கும் என்று இருக்குமே, ஆனால் அதை பொருத்தி கொள்வது குற்றம் இல்லை என்று எழுதியிருக்கிறேன். பொருத்தி கொள்வதற்கு சொன்னனே தவிர சூப்பு போட்டு குடிக்கிறதுக்கு சொல்லல. அது கூட உங்க கருத்துப்படி எடுத்தா கூட நிர்பந்தங்கிற வகையில் உயிர் செத்து போயிடுவான், அதை போட்டா பொழைச்சிக்கிடுவான்னு சொன்னா ஹராம்னு சொல்றவங்க கருத்துல ஹலால தான் ஆகும். ரத்தம் ஹராம்னு சொன்னா கூட நிர்பந்தத்துக்கு ஹலால ரத்த தானம் செய்யறமே இல்லையா? மனுஷ ரத்தத்தை கூட ஹராம் தானே, தானம் செய்யறமா இல்லையா? அதே மாதிரி அடிப்படையில் பொருத்தி கொள்றது சொல்லி இருக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்த அடிப்படையில் அங்க என்ன இருக்குன்னா, எங்க கொள்கை இதுவா, இதை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்களே, இத்தனை வருஷமா சூப் போட்டு குடிக்க சொல்றாங்க, சூப் போட்டு கொடுக்க சொல்லி யார் சொன்னா, அட குர்ஆனாயத்தில் உள்ளதான் இருக்குன்னு சொல்றேன், பொருத்தி கொள்வது தப்பு இல்லைன்னு கான்செப்ட்ல எழுதியிருக்கிறேன். அப்போ கூட குர்ஆனாயத்தில் இல்லாட்டா கூட பன்றிங்கிற இறைச்சிங்கிறது மற்றதையும் குறிக்க கூடும் ஒரு டவுட் வர்றதுனால தவிர்த்து கொள்ள வேண்டும், பேணுதலாக தவிர்த்து கொள்ள வேண்டும் எழுதியிருக்கிறேன். சரி, அதுல நான் பிடிவாதமா இருக்கலையே, நான் தான் அடுத்த இதில் மாத்திட்டேனே, அதுவும் சுட்டி காட்டின பிறகு நான் என்னுடைய அறியாமல் ஒப்புக்கொண்டு மாத்திருக்கிறேனே. இந்த ஹதீஸை சுட்டி காட்டியிருக்கிறார்கள், இந்த ஹதீஸ் அடிப்படையில் இதுதான் வருகிறது என்று எழுதிட்டேன். இப்ப நான் இவர் சொல்லவே இல்லைன்னா அதே ஆண்டுல அது அடுத்தடுத்தது நான் சொல்லலையா? அப்ப எங்கேயுமே சொல்லாட்டி தானே சொல்லலைன்னு சொல்லணும். நான் அந்த இதழிலேயே அந்த கட்டுரையிலேயே சொல்லியிருக்கேன்னு அந்த மேடையில் சொன்னேன்னா, நான் சொன்னதான் சொன்னேன்னு சொல்லியிருக்கிறேன், சொல்லாத சொன்னேன்னு சொல்லலை. அதை புஸ்தகமாக விளக்கப்பட்ட உணவுகள் ஆக்கியிருக்கிறேன். அந்த புஸ்தகத்தை அந்த கூட்டம் பேசும்பொழுது எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்தாங்க. அந்த புஸ்தகத்தை விளக்கப்பட்ட உணவுகள் புஸ்தகம் அதே ஆண்டிலேயே அதுக்கு அந்த புஸ்தகம் வந்தது, பல பதிப்புகள் வந்து விட்டது. அந்த புஸ்தகத்தை நாங்கள் நினைஞ்சிரோம் அங்க கொடுத்துருக்கிறோம். அதனால இந்த பன்றி விஷயத்தில் நாங்க அந்த நிலை இறைச்சி மட்டும்தான் குர்ஆனை கொண்டு ஹராம், மற்றது பேணுதலா விட்டு விட வேண்டும், அதான் எனக்கு தெரிஞ்ச வகையில் கரெக்ட் என்று எழுதினேன். அதில் மறுப்பே கிடையாது. எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கிற ஹதீஸை காட்டினோட மாற்றி கொண்டேன். ஆனா பொருத்துற விஷயம் கூடும் எழுதியிருக்கிறேன், இப்பவும் கூடும் தான் சொல்கிறேன். நெருக்கடி வந்தால் இதயம் வந்தால் அதை கொண்டு பொழைச்சிருவான் என்று இருந்தால் உயிரை காப்பாற்றுவதற்காக இப்பவும் அது கூடும் இது எழுதியிருக்கேன். மாற்றம்லாம் கிடையாது, அதை இன்னைக்கு மாற்றிக்கொள்ளவில்லை. உறுப்புகளை பொருத்தலாமா, அதனால ஒரு மனிதன் உயிர் பிழைக்க முடியுமா? ரத்தமே கிடைக்கல, இனிமேல் கிடைக்காமல் போய்விடும், அதிகமான ஆக்சிடென்ட்லாம் வந்து பன்றி ரத்தத்தை சேர்க்கலாம்னு ஒரு கான்செப்ட் வருதுன்னு வைங்க. அப்ப அது மனுஷனுக்கு பொருத்தமா ஒண்ணு பொறுத்துட்டு போகுது, உயிர் காக்கிறதுக்கு தானே, நிர்பந்தத்துக்கு தானே. மனுஷனத்தை எப்ப ஹலாலாவது பன்றி ரத்தம் ஹலால் தானே, மனுஷ ரத்தம் ஹராம் தானே. ஒருத்தர் ரத்தத்தை ஒருத்தருக்கு ஏத்தலாம்னு சொன்னா பன்றியை ஏத்தலாம். இந்த கருத்தில் நான் மாற்றிக்கொள்ளவில்லை, பொருத்தி கொள்ற கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. பேணுதலாக கூடாது என்பதை கட்டாயமாக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், கூடும் சொல்லவே இல்லை. நல்லா விளங்கிருங்க, பேணுதலாக தவிர்க்க வேண்டும் என்று சொன்னதை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் மாத்திருக்கனே தவிர சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு மாற்றவில்லை. அதை கூட இதுல எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு இவங்க ஏன் சித்தரிக்கிறாங்க என்பதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நேர்மையானவர் என்ன செய்யணும் சொன்னாங்க, நாங்கள் சுட்டி காட்டணும்னு திருத்தி விட்டாங்க, பெருமை அடிச்சுட்டு போகலாம். அடுத்த மாசம் திருத்தி விட்டார்கள், சுட்டி காட்டணும் பல்ட்டி ஏற்றி விட்டார்கள் வேணா சொல்லிட்டு போகலாமே தவிர இன்னைக்கு வரைக்கும் அதை தான் இருக்கிறோம், அதுல தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துல ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி அதை சொல்லி இந்த ஜமாத்துக்கு மக்கள் வருவதெல்லாம் தடுப்பதற்கெல்லாம் முயற்சி பண்ணார்கள். ஒவ்வொரு ஜும்மா மேடைகளில் இதுவா பயானாக இருந்தது. இதுதான் நேர்மையான செயலா? அதனால எழுதுன எல்லாம் வெளிப்படையா நாங்க மனசுல பட்டதை தான் எழுதுவோம். நல்லா விளங்கிக்கிறங்க. இப்படி வித்தியாசம் உலகமே வித்தியாசமா பார்த்தாலும் நாங்க அதை பார்க்க மாட்டோம். அதுல என்ன படுதோ எழுதுவோம், தப்புன்னு திருத்திக்கிறோம், அவ்வளவுதான். தப்புன்னு தெரிஞ்ச பிறகு புரியாத பிடிக்க மாட்டோம், சரின்னு பட்டா அது எல்லாத்தையும் எழுதுவோம். அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த தோலை எழுதியிருக்கிறாங்கிறாங்க. தோலை எழுதியிருக்கிறேன்ன செத்து போன ஆட்டை தெருவில் தூக்கி போட்டுருவாங்க. இந்த தோலை நீங்க பயன்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிட்றதுதான் ஹராமு அப்படி அது மைத்தத்தாச்சே அப்படின்னு கேட்பாங்க. அது சாப்பிட்றதுதான் ஹராமு, தோலை பயன்படுத்திக்கங்கிறாங்க. குர்ஆன்ல பன்றிக்கு முன்னாடி மைத்தத்தான் சொல்லப்படுது. மைத்தத்து ஹராமு, பன்றி ஹராமு. மைத்தத்து தோலை பயன்படுத்திக் கொள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்ப அது ஹராமாக இருந்தாலும் தோலுக்கு பொருந்தாது என்று ஹதீஸ் இருக்கிறது. இப்ப அதுதான் சொல்லுது, இதை மாற்றிக்கொள்ளவில்லை. அது மாதிரி ஐயுமா யுஹாபின்னு சொல்றேன். யுஹாபுக்கு ஒருத்தர் அர்த்தம் செஞ்சாருங்கிறாரு, எல்லா தோலுங்கிற அர்த்தம் இருக்கிறது. ஒரே ஒருத்தர் சொன்னார், முஹத்தித் முஜத்திதுன்னு சொன்னார். தோல் பதனிடப்பட்டால் தூய்மையாகிவிடும் அப்படிங்கிற அடிப்படையில் செத்து போன ஆட்டுடைய தோல்ல பதனிடப்பட்டால் எப்படி சுத்தமாகி விடுமோ தோல் மட்டும் தனி சட்டம்
எந்த தோலாக இருந்தாலும் அது தூய்மையாகிவிடும். நாய்த்தோல்ல சொற்று போட்டுக்கலாம், செருப்பு போடலாம், பெல்ட் போடலாம், என்ன விதமான பாம்பு தோல்ல போடலாம், எத்தனை வகையான தோள்கள்லாம் இருக்கிறது. அப்ப எல்லா விதமான தோள்களுமே பாடம் செய்யப்பட்டால் சுத்தமாகிவிடும் என்பதுதான் எங்களுடைய கான்செப்ட். இதை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த ஒரு தலைப்பாக உங்களுக்கு சேர்த்துக் கொள்வதை விவாதத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனா இல்ல இன்னைக்கு நாங்க இது மார்க்க சொல்ல எங்க தகுதியற்று போயிட்டேன்னு சொல்றீங்க. நாங்க ஒரு ஆதாரத்தை வைத்து ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறோம். அவதூறு சொல்லல, இட்டுக்கட்டி சொல்லல, இருக்கிறத வைத்த லஹமுல் ஹின்சீர்ங்கிற வார்த்தையை வைத்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுகிறோம். அதே மாதிரி ஐமாயிகா இந்த இதை வச்சு ஆர்குமெண்ட் பண்றோம். ஆர்குமெண்ட் தப்புங்கிறீங்களா, முடிவு செய்யற தவறுங்கிற விவாதிப்போம். நீங்க சொல்ற தவிர 99 சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதானே தவிர எப்படிப்பட்டவர் தெரியுமா, சொன்னோட ஏற்றுக்கொண்டவர்னு சொல்லுங்க. உலகத்துக்கு அந்த கருத்தை சொல்லிட்டு பேணுதலாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும், கட்டாயம் தவிர்த்துக் கொள்ளணும் சொன்னமே, அந்த நேர்மையை பாருங்க, அந்த நியாயத்தை பாருங்க, சத்தியத்தை கட்டுப்படக்கூடிய தன்மையை பாருங்க. அதை உங்கள்கிட்ட என்ன செய்யறேன், பதிவு பண்ணிக் கொள்கிறேன். அடுத்து இன்னொன்று என்னன்னு கேட்டா, கூட்டத்தை நடத்துற ஸ்டாப் பண்ணிட்டாங்கிறார். அது ஒரு தவறான தகவலை பதிவு பண்றாரு. அவங்க மண்ணடியில் ஒரு கூட்டம் போடுறதா ஒன்று போஸ்டர் ஒட்டினாங்க. அதுல எங்களுக்கு வரிக்கு வரி பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்னா, நாங்க காவல்துறைக்கு போனோம். உண்மை எதுக்கு போனோம், எங்கள் பேரை சொல்லி எங்களுக்கு வரிக்கு வரி பதில் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா நாங்க அங்க கேள்வி கேட்போம், அதுக்கு நீ அலோவ் பண்ண அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ் கேட்டாங்க. அப்ப போலீஸ்காரங்க அந்த கூட்ட ஏற்பாட்டாளர்களை கூப்பிட்டு கேட்கும் பொழுது, அது வேணா கலவரம் வரும், அனுமதிக்க மாட்டோம்ட்டாங்க. அனுமதிக்க மாட்டோம்னு இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல நாங்க கூட்டம் போட்டோம். இப்போ தடுத்துட்டாங்க. நாங்க தடுத்துறோம், பிஜேபி பகிரங்க சவால் தான் போஸ்டர் தலைப்பு பிஜேபி பகிரங்க சவால். அப்ப பிஜேபி கேள்வி கேட்பாரு, மேடையில கேட்பாரு, பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு தப்பா சொன்னா கேட்பாருன்னு சரின்னு எதிர்கொள்றேன்னு வர வேண்டியதானே. என் பேரை சொல்லி சவால்னு போஸ்டர் போட்டீங்கன்னா நான் வருவதை நீங்க மறுத்தீங்கன்னு நீங்க மறுத்தீங்களா எனக்கு தெரியாது. உங்க நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்க மறுத்தார்கள். அது நாங்க ஒத்துக்கிறமான பிரச்சனை ஆயிரும் கூட்டம் நடக்காதுப்பா, அவங்க உரிமை இருக்குல்லப்பா, அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு இல்லப்பா, பேரை சொல்லி கூப்பிட்டீங்களா சம்பந்தப்பட்ட மறுத்தானப்பா செய்வான்னு போலீஸ்காரங்க பேசினாங்க. இல்ல வந்தா பிரச்சனை நாங்க மாட்டோம், தகராறு வந்துடும் அப்படின்னு அவங்க நிறுத்தி கொண்டார்கள். இது என்ன நாடகம் என்ன இருக்குது, கேள்வி கேட்கறதுக்கு நெசமா கேள்வி கேட்கத்தான் நாங்கள் அனுமதி கேட்டோம். நீங்க கூட்ட ஏற்பாட்டில் சொல்லி வர சொல்லி மேடையிலன்னு சொன்னா அன்னைக்கு நீங்க கூட்டம் நடத்திருப்பீங்க, நான் அங்கே ஏறி இருப்பேன், இந்த விஷயங்கள் அன்னைக்கு பேசியிருப்போம். அங்கனே முக்காவாசி விஷயங்கள் பேசப்பட்டு இருக்குமே. அவங்க ஏற்பாட்டாளர்கள் சொன்னது நீங்க சொல்லி சொன்னாங்களா அது எனக்கு தெரியாது. ஆனா ஏற்பாட்டாளர்கள் ஏன் மறுத்தார்கள், உங்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் மறுத்துட்டாங்க. இதுதான் மேட்ரு. அந்த குஷ்பு விஷயம் அதெல்லாம் சொன்னார், அது டாபிக் இல்லை. அதுக்கு அடுத்து எதையும் புதுமையா சொல்லணும் என்பதற்காக எல்லாத்தையும் எழுதுகிறாரு அப்படிங்கிறாங்க. புதுமையா சொல்லணுங்கிறதுக்காக நாங்கள் எழுத மாட்டோம்ங்க. குர்ஆனுடைய அது ஒரு முக்கியமான கான்செப்ட், மொத்தமாக விளக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் இருக்கிறது. இப்போ விஞ்ஞானத்தை பற்றி குர்ஆன் இருக்குன்னு சொன்னா அதை பற்றி விஞ்ஞான அடிப்படையில் நாங்கள் விளக்குறோம். அதை சொல்லும் பொழுது இந்த விஞ்ஞானத்துக்காகத்தான் அதை நியாயப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல அவங்க என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. விஞ்ஞானத்துக்காக நாங்கள் மார்க்கத்தை மாற்றவே மாட்டோம். பிறையை பார்த்து நோன்பு வைக்க சொன்னாங்க. ஆனா பிறையை பார்த்தா விஞ்ஞானப்படி பிறை பார்க்க தேவையில்லை. விஞ்ஞானம் என்ன சொல்லுது, இன்னைக்கு பிறை இருக்கா இல்லைன்னு பிறையை பார்க்காம சொல்ல முடியும். அப்ப விஞ்ஞானப்படி பிறையை பார்த்து நாங்கள் முடிவு எடுக்கல. ஹதீஸ்ல பார்க்க சொல்லிட்டாங்க, பார்ப்போம். விஞ்ஞானத்தை கொண்டு என்ன செய்ய பார்க்க முடியுமா என்ற விவாதம் வந்தால் பார்க்க முடியும். அது மார்க்கத்தை கட்டுப்படுத்துமா என்றால் கட்டுப்படுத்தாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அருமை சகோதரர்களே, பிஜே அவர்கள் கொடுத்த விளக்கத்தில் ஏகப்பட்ட முரண். பன்றியை பற்றி அவர் எழுதினாரு, நாங்கள் எழுதுனது ஒன்று, நாங்கள் அதுக்கு மறுப்பு 2வதோ 3வதோ எதுலேயோ எழுதினோம், ஹதீஸை எழுதிட்டோம், நீங்கள் அதை பார்த்துல எங்களுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கணும். உங்களுடைய நிலைகளில் ஒவ்வொரு மசாலாவிலையும் எத்தனை வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கணும்? அதையாவது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் இவ்வளவு காலத்துக்கு பிறகு அவருடைய மசாலாவை எடுத்துக்கிடுவோம். எந்த மாசத்துல அவர் மாத்தினாரு, பின்னால சொல்ல ஆரம்பிச்சாரு, கால இதெல்லாம் எனக்கு தெரியல. எவ்வளவு காலத்துக்கு பிறகு அது மாத்தினாரு, ஹதீஸை சொன்னாரு, இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதுக்கு முன்னாலையும் சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி எவனா மௌத்தா போயிருந்தா என்ன செய்வீங்க உங்க ஆளுகள்ல? அல்லது இந்த மாதிரி ஏதோ மோசமான தகவல்களை கொடுத்துக்கிட்டு மக்களை வழிகெடுக்கிறது மாதிரி ஆகி போச்சுன்னா என்ன ஆகும்? அது அல்லாம நாங்க பேணுதல் அடிப்படையில் தவிர்த்துக்கிறதான் வேணும்னு சொன்னாங்களா? அப்படி அழுத்தியும் சொல்லல. பன்றியின் எல்லா பாகங்களையும் விட்டு விலகி கொள்வதே சிறந்ததாகும். சிறந்தது என்ன, செய்யாட்டியும் பரவாயில்ல, அது தவிர்க்க வேண்டியதில்லை,
சிறந்தது செஞ்சுக்கிட்டா நல்லது. வீட்டில் சுண்ணத்து தொழுதா நல்லது, பள்ளியாசல்ல வந்து தொழுதாலும் கூடும். இதுதான் அந்த சிறந்ததுக்கு அர்த்தம். சுண்ணத்துக்களை உங்களுடைய வீட்டுகளிலே தொழுது கொள்ளுங்கள், ஹதீஸ்ல இருக்குது. சிறந்தது. பள்ளியாசல்ல தொழலாமா? தொழுகலாம். அப்ப பன்றியுடைய மற்ற உறுப்புகளை விட்டு தவிழ்ந்து கொள்வது சிறந்தது. சாப்பிட்டுக்கலாமா, எடுத்துக்கலாமா? கூடும். அதான அர்த்தம் வரும். அது அல்லாம இதனுக்கு ஆதாரம் இதுதான் பெரிய வம்புங்க. அல்லாஹ் ரசூல் சொல்லு, அல்லாஹ் ரசூல் குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னான்னு சொல்லிக்கிட்டு தினமணி தொடர்ல ஒன்ன போட்டான், தினமணி கதிரில் ஒன்ன போட்டான், முட்டா பையில அவன் எழுதிக்கிட்டே தான் இருப்பானுங்க. பன்றியுடைய இருதயம் மனிதனுடைய இருதயத்துக்கு ஒத்து வருதுன்னு சொல்லி போட்டானா. அவன் லூசு பைய சொன்னா சொல்லிட்டு போறான். நமக்கு அல்லாஹ்வும் ரசூல் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டு போக வேண்டியதானே. அந்த இருதய மூதவியை வச்சா அது சிந்திக்குமா? அதனாலதான் சிந்திக்காதுன்னு நீங்க சொல்லிட்டு எல்லாம் மண்டையில் இருக்குன்னு சொல்லிட்டீங்களா என்னமோ தெரியல. அது வெறும் பம்பிக்கு மட்டும் பயன்படும். இந்த ஆய்வு, விஞ்ஞானியுடைய ஆய்வு சரியா இருந்தா இன்னைக்கு வருஷம் ஏறத்தாழ 18 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இவர் எழுதி. இந்த 18 வருஷத்துல அவன் எதெல்லாம் சக்சஸ் ஆயிருக்கா? பன்றிய மெக்சிகோ இதுதான் அவனுக்கு பிறப்பிடம். அது அமெரிக்காவில் இதை வச்சு இன்னைக்கு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. பன்றினால் வரக்கூடிய கெடுதிகளை வச்சு அதனுடைய ரத்தமும் அதனுடைய இருதயமும் மனிதனுக்கு ஒத்து வருதுன்னு நம்ம கிறுக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை நம்ம ஏங்க கேட்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, எல்லாம் ஹராம்னா விட்டு போச்சுங்க. அதுலயும் தேவை வரும், நிர்பந்தம் வரும். நிர்பந்தம் வந்தா கரியந்தாங்க, கரியந்தான ஹலாலு. ஒருத்தர் நிர்பந்தத்தில் சாப்பிட ஒண்ணுமே இல்லை, சாப்பிடாட்டி செத்து போயிடுவாண்டா, பன்றி கறி தான் இருக்குன்னு அடி. அந்த நிர்பந்த நிலையை இங்க உணர்ந்து காட்டுறீங்க. நிர்பந்த நிலைக்கு இதுக்கு வித்தியாசம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது? அதே மாதிரி மண்ணடி கூட்டத்தை பத்தி சொல்றார். பன்றி தோலை பற்றி வந்தார். பன்றியுடைய தோல்ல இவருடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு பன்றி மேல ஒரு பாசம், வேற ஒண்ணும் இல்லை. கட்டக்காலுன்னு சொல்லிடாதீங்க, பயக்கணும்னு சொல்லிடாதீங்க. அது மட்டுமல்ல, வளர்ந்து வளர்ந்து போய் என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? அவருடைய குர்ஆனுடைய விரிவுரையில் எழுதியிருக்கிறாரு, டார்வின்கிற ஒரு கிறுக்கன் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லியிருக்கிறான். அவன் கிறுக்கு ப அப்படி வர்றதா இருந்தா மனுஷன் பன்றியில இருந்து தான் வந்திருக்கணும், பன்றியில இருந்து தான் பரிணாமம் பெற்றிருக்கணும். அதுதான் ரொம்ப மன அறிவுக்கு ஒத்து வருது. அத பாருங்க, பிஜே இன் குர்ஆன் பக்கம் 1211 பதிப்பு 2வது ஏப்ரல் 2003. மனிதன் எந்த பிராணியில் இருந்தாவது பரிணாமம் பெற்றான் என்று கூறுவதாக இருந்தால் பன்றியிலிருந்து பரிணாமம் பெற்றான் என்று கூறுவதே அதிக பொருத்தமாகும். டார்வின் கூறும் உடலமைப்பை விட உள்ளுறுப்புகளின் அமைப்பை அடிப்படையாக கொள்வது அறிவியலுக்கு அதிகம் நெருக்கமுடையதாகும். பன்றியுடைய உறுப்புகள் உள்ளுறுப்புகள். என்ன உள்ளுறுப்பு? என்னங்க? இதயம், ரத்தம், வேற என்னமோ குடலு குந்தாணியெல்லாம் இருந்தாலும் இருக்கும். இதெல்லாம் அதிகமா ஒத்து வருது. அப்படி சொல்றதா இருந்தா பன்றியில இருந்து அவன் பரிணாமம் பெற்றிருக்கணும். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இவருக்கு ஒரு பாசம் இருக்குது. அந்த பாசத்துடைய அடிப்படையில தான் இப்ப தோலை கொண்டார். நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்த மிருகத்துடைய தோலுக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை கொண்டாந்து இங்க கியாஸ் பண்ண வேண்டிய, அதை ஆய்வு செஞ்சு ஒப்பிட்டு பார்த்து ஏன் மசாலா சொல்றீங்க? மசாலா எப்போ ஒரு விஷயத்தில் எடுக்கணும் தெரியுமா? அது சம்பந்தப்பட்ட தெளிவான ஆதாரம் கிடைக்கலன்னா அது போன்று இருக்கக்கூடிய இன்னொருடன் ஒப்பிடணும். பன்றியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவா எல்லாமே ஹராம்னு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இன்னொரு ஹதீஸை எடுத்து வச்சுக்கிட்டு, தோலுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸை எடுத்து வச்சுக்கிட்டு, பன்றியுடைய தோலை கொண்டு போய் செத்த மிருகத்துடைய தோலுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸை கொண்டு போய் அதோட இந்த பன்றியை கொண்டு இணைச்சு இந்த தோலுக்கு அந்த சட்டம்னு சொல்லி இந்த கியாஸ்னு சொல்றோம் பாருங்க. இவருடைய ஏகப்பட்ட கியாஸ் இருக்குது, நான் அடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி கியாஸ் செஞ்சு தொலைகிறது எப்படிங்க கூடும்? இதுக்குன்னு ரசூலுல்லாஹ் தனி சட்டம் போடாம இருந்தாங்கன்னு வைங்க, அப்ப அதை ஒப்பிட்டு பார்த்து சட்டம் சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதை கறியை திங்கக்கூடாது ஹராம்னு சொல்லிட்டாங்க. ஹராம்னு விட்டுடுங்க. இல்லையே, கழுதை வண்டு மாடு மாதிரி தானே இருக்கு, 4 கால் இருக்குல்ல, புல்லு தானே திங்குது, அதனால கூட முடியாவது கியாஸ் செஞ்சானா முட்டாளுமா இல்லையா? கழுதையை பத்தி ரசூலுல்லாஹ் தெளிவாக ஹதீஸ் சொல்லப்பட்டதுக்கு பிறகு ஏன் சொல்றீங்க? ஒப்பிட வேண்டிய தேவை என்ன இருக்கு? பன்றி முழுக்க ஹராம் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு அந்த தோலும் ஹராம்னு தானே ஆகி போச்சு. பிறகு அந்த தோலை கொண்டு போய் ஒப்பிடுறீங்களா? இங்க செத்த மிருகத்துடைய தோலுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. பன்றியுடைய அனைத்து பாகங்களும் ஹராம்னு இங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ஒதுக்கிற வேண்டியதானே?
இதை கொண்டு போய் அங்க ஒப்பிட்டு அது மாதிரியே இது கூடும் இந்த ஒப்பிடக்கூடிய வேலை கயாசுன்னு சொல்லுவது அந்த அசல் விஷயத்திற்கு நேரடி அர்த்தம் இல்லாம போகும்போது தான். இங்க நேரடி அர்த்தம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க ஒப்பிட்டு பேசினதும் இது முற்றிலும் முரணானது. இது இவருக்கு ஏதோ ஒரு பாசம், அதை வச்சுக்கிட்டு தான் பேசிக்கணும். அதையும் நான் விளக்கி சொன்னேன். தோலுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஹதீஸ் கலாவுடைய அறிஞர் நதுர் இப்னு ஷுமைல் தெளிவா சொல்றாரு, அல் இஹாபு, இந்த இஹாப் என்ற வார்த்தை எதை ரசூலுல்லாஹ் அதை பதினிடப்பட்டால் பாடமிட்டுனா சுத்தம்னு சொன்னாங்களோ அது ஆடு மாடு ஒட்டகை போன்ற அந்த கால்நடைகளுக்கு தான் சொல்லப்படும். மற்ற பன்றி போன்ற இதுக்கு இஹாபுங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை எடுத்துட்டு போயிட்டா அவ்வளவு உத்தமா? அதை எடுக்க மாட்டேன். தோல் தானே அட ஒரு நஹ்வி அவரு, லுகவி அவரு, ஹதீஸுடைய இந்த இலக்கண இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய பிரபலமானவர், ஹதீஸ் அறிஞ்சவர், ஹதீஸுக்கடா வல்லுநர் வேற, கிராமர் தெரிஞ்சவர். அவர் விலைக்கு சொல்றாருன்னா எடுத்துட்டு போக வேண்டியதானா? அதை விட்டு போட்டு அது சுத்தமாயிருச்சுல்ல இது சுத்தம். நான் கேட்கிறேன், ஆட்டு அர்த்தம் தோலை உரிச்சோம், தோல் சுத்தம் தான், பதனிடப்படாட்டியும் சுத்தம் தான். பன்றி அர்த்தம் தோல் எடுத்துக்கலாமா? பதனிடப்படாமல். ஆட்டு அர்த்தம் தோலை எடுத்துக்கிட்டோம், அது சுத்தமானதுதான் தோல், அது பதனிடப்பட வேண்டியது இல்லை. மேலே ஒட்டி இருக்கிற ரத்தத்தை விட கழுவிட்டு போலாம், ஒட்டி இருக்கிற ரத்தம் கூட நஜிஸ் கிடையாது, ஓடுற ரத்தம் தான் நஜிஸ். அப்ப பன்றியா அறுத்து போட்டோம், தோலை உரிச்சுக்கலாம், ஹலால் ஆயிருமா? காரணம் பொருந்துறது இல்லை. நபி சொல்லிட்டாங்க முழுக்க ஹராம், விட்டுறணும். அதுக்கு ஏன் ஊட பூதன்னு கூட? அல்லாஹ் அக்பர். இது தேவையில்லாத அனாவசியமான ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு இவர் விளக்குனதனுடைய பிரதிபலன் இதுதான் ஆகி போச்சு. قال أهل اللغة منهم النضر بن شميل أن الإهاب جلد البقر والغنم والإبل وما عداه فإنما يقال له جلد لا إهاب. الاستذكار அபு அம்ர் நிம்ரி சொல்றாரு, லுகத்துக்காரவங்க, அரபியுடைய இலக்கணம் தெரிஞ்ச மக்கள், எதுல நதுர் இப்னு ஷுமைல் என்ற ஹதீஸுக்கலா வல்லுநரும் இருக்கிறார். அவர் விளக்குறாரு, ஹதீஸ்ல ஒவ்வொரு தோளும் பதினிடப்பட்டால் என்பதற்கு வந்திருக்கக்கூடிய வார்த்தை இஹாபுங்கிற வார்த்தை இருக்குது. இது மாடு, ஆடு, ஒட்டகம் இதனுடைய தோலுக்கு தான் சொல்லுவோம். அது அல்லாத தோல் எது இருந்தாலும் அதுக்கு இஹாபுங்கிற வார்த்தை பயன்படுத்துறது இல்ல, ஜில்துன்னு தான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் அந்த இறந்த ஆட்டுடைய இந்த தோலுக்கு சொல்லும் பொழுது இஹாபுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. அப்ப இதுல இருந்து ஆடு மாடு ஒட்டகையுடைய தோலுக்கு தான் இஹாபு சொல்லப்படும், மற்ற தோலுக்கு இஹாபுங்கிற வார்த்தை பயன்படுத்த கூடாதுங்கிறதுலயே தெரியுது பன்றியுடைய தோலுக்கு அந்த சட்டம் இல்லைன்ட்டு. ஆனா எடுத்து அதுல வாரி விடுறாரு. அதை வாரி விட்டுக்கிட்டு அதே மாதிரி சட்டத்தை இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எங்க மேல குறை பேசுறாங்களே, அநியாயமா சொல்றாங்களே, நான் எழுதியிருக்கிற ஒரு கருத்து அதை மாத்தியப்போ எழுதிட்டு இவ்வளவு துடிக்கிறீங்களே, உறுப்பு சிறுசா இருக்கு, பெருசு சிறுசா இருக்குன்னு உடனே ஆண் உறுப்புன்னு எழுதுனீங்களே, வெக்கப்பட வேணாம்? அந்த ஃபிக்ஹுடைய நூல்கள்ல தலை பெருசாவும் உறுப்பு சிறுசு இருக்குன்னு உடனே அந்த உறுப்பு சிறுசுக்கு உறுப்பை கொண்டு கருத்து ஆண் உறுப்பு, இமாமுக்கு ஆண் உறுப்பு சிறுசா இருக்கணும், அந்த சிறுசா இருக்கிறது தான் இமாமுக்கு. அப்படி எழுதியிருந்தார் அவரு. எப்படி அர்த்தம் எடுத்தீங்க? எப்படி அர்த்தம்? தான் தோன்றித்தனமான அர்த்தம், இது தப்பர்த்தம், பிறரை வக்கிரப்படுத்துவதற்காக செஞ்ச அர்த்தம், அசிங்கப்படுத்துவதற்காக செய்ய அர்த்தம். நீங்க ஒரு சட்ட ரீதியா எடுத்து எழுதிருக்கிறீங்க, தேவையில்லாம அதை மாத்தி எப்பயோ மாத்தினீங்க, அதை எடுத்து நீங்க அதோட சேர்ந்து சொல்லலைங்க, அதனால தெரியல அப்படின்னா அங்கேயே நீங்க சேர்த்து சொல்லியிருக்கணும். அதோட நான் அடுத்து சொல்லியிருக்கிறேன், அதோட சேர்த்து சொல்லலைங்கிறதாவது ஒவ்வொரு இடத்துலையும் விளக்கணும். அது விளக்கல. இப்ப கோபம் வருது, இந்த மாதிரி எங்களை சொல்றாங்களே, அநியாயமா ஒரு தப்பர்த்தம் கொடுக்குறாங்களே எங்களுக்குன்ட்டு. எத்தனை அர்த்தத்தை நீங்க தப்பர்த்தம் கொடுத்துட்டீங்க? லசகர் உதுவனுக்கு அந்த ஆணுறுப்புன்னு அர்த்தமா? கீழே எழுதுறான எவனை கேடு கட்ட வயலுக்கு இந்த மாதிரி அர்த்தம் செய்வான்ட்டு, அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு கீழே எழுதியிருக்க, அந்த அர்த்தத்தை செய்து காட்டுறாரு. படிச்சிருப்பீங்க நீங்க கிளிப்ல. அது எப்ப போடுறாரு? ஏதோ அந்த உருது புஸ்தகத்தை காப்பி அடிச்சு எழுதினாரு அந்த காலமும் அல்ல. 2005 2002 அந்த வருஷம் இருக்கு பாருங்க. 92 இருக்குது. அது 86 நடந்தது, இது 92 இருக்குது. எவனோ ஒருத்தர் கேள்வி கேட்கறான், ஃபிக்ஹ் நூல்ல இமாமுக்கு ஆண் உறுப்பு சிறுசா இருக்கணுமாமே, உண்மையான்ட்டு. அம்மா இருக்குது, துர்ருல் முக்தார்ல இருக்குது பாருங்கன்ட்டு. எங்க அப்பா ஃபிக்ஹ் படிக்கிறவன், படிச்சு கொடுக்கிறவன் அல்லது அதை நம்புறவனுக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். அந்த ஆளு மௌத்தா போயிட்டாரு, அவருக்கு போய் சேர முடிய நேரத்தில்
நான் எவ்வளவு வருத்தம் வரும் அதை யோசிச்சு பாருங்க. பிக்கு நூலும் இப்படித்தான் அவருடைய குற்றச்சாட்டு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து அவருடைய என்ன குற்றச்சாட்டோ ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்லுவான். சொல்லத்தான் இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையில. ஆனா அவர் சொல்றத தம்மேல நியாயமான ஒரு கேள்வி வரும்போது குதிக்கிற நீங்க அநியாயமா ஒரு தப்பர்த்தத்தை கொடுத்து வாசகத்தை தான் பார்ப்போம், விளக்குனதை பார்க்க மாட்டோம், விலைக்கு கொடுக்கறத பார்க்க மாட்டோம். அவர் என்ன எடுத்துக்கிறா அப்படி எங்களுக்கு எதுக்கு வேணுமோ அதை தான் எடுப்போம். என்ன தேவை வந்திருக்குது, என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டி இருக்கு சகோதரர்களே. அதே மாதிரி அங்கே பிஜேயை அழைத்தாருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏன் நீங்க போனீங்க, அழைச்சு வால் போஸ்ட் போட்டிருக்கோம் நாங்க தான். தௌஹீத் ஜமாஅத்திற்கு பகிரங்க அழைப்புன்னு போஸ்டரே நாங்க தானே கூட்டம். பிஜே கலைப்பா அழைப்புனே போட்டிருக்கோன்னு வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இந்த பன்றி தோல் அதை நியாயப்படுத்த பார்க்குறாரு. பன்றின்னா அவருக்கு ரொம்ப ஒரு பிரியம் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி என்ன செய்கிறாரு, அதை சொல்கிறாரு. சரி, பன்றி தோல் சம்பந்தமாக நான் ஒரு ஆய்வு காரணங்களை வைத்து ஒரு ஹதீஸை காட்டி ஒவ்வொரு தோலும் வருதுன்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். அதான் சரி. ரெண்டாவது விஷயம் அது விளக்குறேன். அது சரியில்லைன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு ஆய்வு செய்கிறேன். இது மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாதவரா? மார்க்கம் சொல்றதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுவோங்கிறது இது ஆதாரமாகுமா? இதை விளங்கிக்கிறங்க. அடுத்து என்னன்னு கேட்டால் அந்த டாப்பிக்கே வருவோம். தோலுங்கிறது இஹாபுங்கிறது ஆடு மாடு ஒட்டகம் இது மூணுக்கு தான் எடுத்துக்கிறேன், வேற ஒன்றுக்கு ஒரு அறிவு வேணாமா, பார்க்க வேணாமா அப்படி சொல்கிறோம் முட்டாளுங்கிற அளவுக்குலாம் பேசினார். அப்படின்னா ஹனபி மதஹபில் உள்ள எல்லா இமாம்களுமே முட்டாள்கள் தான் அவர் வாதப்படி. ஏன்னு கேட்டால் ஹனபி மதஹில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் கதாலிக்கே ஜுலூது சிபாய் இந்தனா மா யூக்கல் லஹமுஹு ஒமாலா யூக்கல் லஹமுஹு. வன விலங்குகளுடைய எல்லா தோள்களும் சுத்தமானது தான் பாடம்பட்டால், அதில் சாப்பிடக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் சரி சாப்பிடப்படாத பிராணிகளாக இருந்தாலும் சரி சொல்லிட்டு, ஏனென்றால் லனா உமூமுல் ஹதீஸ் எங்களுக்கு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. என்ன ஹதீஸ் என்றால் ஐயுமா இஹாபின், இஹாபு தான் ஐயுமா இஹாபின் எந்த தோளாக இருந்தாலும் துபிக பானம் செய்யப்பட்டால் ஃபகத் தஹுர சுத்தமாகிவிட்டது என்ற ஹதீஸ் எங்களுக்கு ஆதாரம். இந்த ஹதீஸை வச்சு ஆடு மாடு ஒட்டகம் மட்டுமில்ல சாப்பிடாத பிராணி இருக்க அனைத்துடைய தோலுமே சுத்தம், அதுக்கு ஆதாரம் இந்த ஹதீஸுங்கிறாரு. அப்ப இஹாபுங்கிறது தான் அதையும் குறிக்குது அப்படின்னு சொல்லி வேற இதெல்லாம் சொல்றாரு. ஓனாயி யானை அதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. இதுல என்ன விளங்குது, இஹாபுக்கு இதுக்கு வேற இடத்துல கிற்கண்டிங்கல்ல எல்லாம் கிற்கன்னா. அப்ப ஹனபி மதுபுல அம்பிட்டு பேர் இதுதான் சொல்றாங்க. எது யானை யானை தோல் கூடுமா கூடும், என்னப்பா ஆதாரம்? குல்லு இஹாபின். நீங்க சொல்றீங்க இஹாபுல வராதுங்கிறீங்க. இஹாபுல ஆடு மாடு ஒட்டகம் தான் வரும் யாரோ நகுவி சொன்னாரு. அப்ப நகுவுக்கு இல்லாத கூமுட்டைகள் தான் எழுதி வச்சிருக்காங்களா? அப்ப அடுத்து என்ன தெரியுமா, பன்றி மேல ரொம்ப காதல். நம்மளை விட ஹனபி மதுஹபுல அபு ஹனீஃபா பேர்ல அது இருந்தா கூட ஹனபி மதுஹபுனை உலகமெல்லாம் பரவுற காரணமா இருந்தவர், அவருக்கு அடுத்த நிலையில இருந்த நீதிபதியா இருந்ததுனால நல்லா பரவி போச்சு. அபு யூசுப்னு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய மாணவர், அவரை கொண்டு தான் பரவுனது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அம்மா ஜில்துல் ஹின்சீரி பன்றி தோல் இருக்கிறதே ஃபகத் ருவியா அன் அபி யூசுஃப ரஹ்மஹுல்லா. அபு யூசுப் அவங்க சொல்றாங்க அன்னஹு யத்ஹுரு பித்திபாகி ஐலன், அதுவும் பாடம் செய்தால் என்னவாயிரும் சுத்தமாக ஆகிவிடும். ஏன்னா குல்லு இஹாபுல அடங்கும். யார் சொல்றாங்க? அப்ப அபு யூசுஃபுக்கு மார்க்கம் சொல்ல தகுதி இல்லைன்றோமா? நகவி சொன்னதை கேட்கல, அவர் சர்வி சொன்னதை கேட்கல, லொகவி சொன்னார. லொகவிக்கெல்லாம் மண்ண சாயம் பூசிட்டாங்களா? லொகவி சொன்னாரா? யாரோ ஒரு ஆளு பேரை சொல்லி லொகவி, அவர் நகவி, இஹாபுன்னா மூணு தான். அப்ப மூணு பேரும் என்னது? இது தேவையே இல்லை. நான் அப்படி சொல்லி இருந்தா கூட நான் ஒரு ஆய்வு, அதுக்காக மார்க்கம் தகுதி இல்லாமல் போயிருமா? எந்த மதுகப்புல இருந்து பேசல அதையாச்சும் உங்களுக்கு அறிஞ்சு வச்சிருக்கீங்களா? குர்ஆன் ஹதீஸ் உங்களுக்கு தேவையில்லை விளங்கான்னு விட்டுட்டீங்க. மதுகப்புல என்ன இருக்குன்னா அறிஞ்சிட்டு பேசலாமா? மற்றெல்லாம் எந்த வகையில் ஹலாம்ங்கிறீங்க? யானத்தோட ஹலால்னா ஹலாலுங்கிறீங்க, கேட்டா குல்லு இஹாபுங்கிறீங்க. அப்ப மட்டும் இஹாபுக்கு அர்த்தம் மாறிக்கிறோமா என்பது இந்த இடத்துல என்ன செய்யறேன், பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்தது என்னன்னு கேட்டா பன்றிண்டா ரொம்ப அதே திருப்பிக்கிட்டு
பன்றிண்டா ரொம்ப பிரியம். அப்படின்னா நான் கேட்பேன்ல, ஃபிக்ஹ் கிதாபில் எடுத்துக்கிட்டா கழுத உறுப்பு உள்ள விட்டா என்ன, கழுத உறுப்பு பின்னாடி போனா என்னன்னு எத்தனை எழுதிக்கிறீங்க. கழுத உறுப்புனா ரொம்ப பிரியம் அவருக்கு சொல்லலாமா? எதுக்கு இருந்தாலும் கழுத உறுப்பு தான் விதாரணம். ஃபிக்ஹ் கிதாபில் எடுத்துக்கிட்டீங்கன்னா லவ் அதுகளத்து தக்கரஹி மாறின் குபுலிகா துபுரிகான்னு வருது. எடுத்த கழுத உறுப்புன்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா நல்லா இருக்குமா? அதை தான் உதாரணம் காட்டுறீங்க. எதுக்கு எடுத்தாலும் பன்றி பிடிக்கும். பன்றியை பத்தி என்ன சொன்ன மெசேஜ் சொல்ல வேண்டியதானே. பன்றினா ரொம்ப பிரியம், அவருக்கு ரொம்ப விருப்பம்னா அப்படி நாங்கள் விருப்பத்தை அள்ளி போட்டோன்னு வைங்க, அது சபை நாரி போயிடும். அவ்வளோ அசிங்கம் எழுதி வச்சுக்கிறீங்க, விட்டுருங்க. அது என்ன, டார்வின்கிற ஒரு ஆள் வந்து என்ன செய்யறான், மனிதனை கடவுள் படைக்கல, குரங்குல இருந்து வந்தாங்கிறான். குரங்குல இருந்து வந்து என்ன காரணம் சொல்றான்னா, குரங்குக்கும் மனிதனுக்கு உடல் அமைப்பு ஒரே மாதிரி இருக்குங்கிறான். இது அவனுடைய வாதம். அவனுக்கு பதிலாக சொல்றோம், ஏன்டா இதை வச்சுக்கிட்டு அதுல இருந்து வந்தாங்கிறிய, குரங்கு ரத்தம் மனுஷ ரத்தத்தை சோதனை பண்றான், ரெண்டுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறான். குரங்கு இதயத்தை மனுஷ இதயத்தை டெஸ்ட் பண்றான், அதுல இருந்து இது வந்திருக்க முடியாதுன்னு ஆய்வுல சொல்றான். எந்த உறுப்பும் இதுக்கு நெருக்கவே மாட்டேங்குது. பன்றி ஆய்வு பண்றான், அது மனுஷனுக்கு நெருக்கமா இருக்கு. இது பன்றில இருந்து வந்து சொன்னாண்டு வை, அது ஓஞ்சலோட நல்லா இருக்கும் அப்படின்னு அவனை பதிலடி கொடுக்கறதுக்காக வேண்டி சொல்லிட்டு, பன்றில இருந்து வந்தான்னு சொல்றேன், எதுல இருந்தும் மனிதன் வரவில்லை, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டான்னு நிறுவன பெரிய ஒரு கட்டுறது. இந்த டார்வினிஸ்டுகளுக்கு நாத்திகர்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆர்டிகல். அதுல அவனை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு புரிந்த பாஷையில பன்றியில ஆய்வுல கண்டுபிடிச்சதை வச்சு சொல்லி, உன் வாதத்தை விட இந்த வாதம் நல்லா இருக்குடா, அவர் காட்டினது அப்படித்தான் வருது, சொல்வதாக இருந்தால் இதை சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். இவருக்கு பன்றியை விட, பன்றி நெருக்கமா இருக்கு விட முடியல, அதுதான் வேற என்னது காரணம். இந்த விஷயத்துக்கு பன்றி தான் மனுஷனுக்கு நெருக்கமா இருக்கு, உங்களுக்கு மாதிரி கழுத உறுப்பு நெருக்கமா இருந்தா அது சொல்லி தொலைச்சிருப்பேன். பன்றி தானே நெருக்கமா இருக்கு, உடனே பன்றி பிடிக்கும் இப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு வாதத்துக்கு தகுதியற்றது. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவருக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் பேசினீங்கன்னா நான் உங்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் நான் சொன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று கேட்கிறாரு, உன் சொல்ல கேட்டு 3 மாசத்துல வச்சுக்கிடுவோம், முதல்ல சாப்பிடலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த 3 மாசத்துல சாப்பிட்டவங்க இதெல்லாம் என்ன, ஒரு அறிவாளி கேட்கிற கேள்வியா? எல்லா இமாம்களும் முன்னாடி ஒன்று சொல்லி பின்னாடி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த முன்னாடி ஒன்று சொன்னது பின்னாடி ஒன்று சொன்ன 400க்கு மேலே 600க்கு மேலே எல்லாம் இருக்கிறது. அந்த 400ஐயும் முன்னாடி கேட்டு செத்து போயிருந்தானே அவங்க இது என்ன? அந்த 400 கருத்தை சொன்னார்ல ஒரு இமாம், 400ஐயும் மாத்தினார்ல, மாத்தினவன் மாத்திக்கிடுவான். அந்த முந்தி கேட்டதை அவர் சொல்ல கேட்டு 400ஐயும் செஞ்சிருந்தான்னு சொன்னா அவங்க இது என்ன? ஷாபி இமாமும் ஜதீது கதீமுண்டாரு, அவர் கதீம சொல்லும் போது கேட்டவன் செத்து போயிட்டான்னு வைங்க, ஜதீத மாத்தினார்னு வைங்க, இதுக்கு மாற்றமா தானே செஞ்சிருக்கிறான், அவங்க இது என்ன? இது முன்னு அறிவாளி கேட்பான, இது சொல்லும் போது அவன் தெரிஞ்சு செஞ்சான்னு சொன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவு நல்லா கேட்க மாட்டான். இதுக்கு என்ன பதில்னு கேட்டா அதுக்கு பதில எழுதிருக்கும் ஆன்லைன் பேஜையில். இதே கேள்வி கேட்டதுக்கு பதில் லாஜிக் அவ்வளவு அற்புதமா நினைஞ்சிருக்கு, தற்கரையா எழுதிருக்குது. நீங்களே சொன்னீங்க அப்படி தப்பு இருக்குங்கிறீங்க, தப்பு இருக்குதுல விவாதத்தில் சொன்னீங்கல்ல, அவரே ஒத்துக்கிறாரு கிதாபுலன்னு சொன்னீங்கல்ல, அப்ப தப்பையெல்லாம் செஞ்சிருந்தாண்டா என்ன வருது? தப்பெல்லாம் செஞ்சுதான் என்ன வருதுன்னு? அப்ப இது உலகத்தில் கேட்கவே இயலாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் ஒன்று சொன்னான்னு வைங்க, எவ்வளவு ஆதாரத்தில் இப்படி மாறக்கூடாது, முதல்ல சொல்லிட்டேன்லடா மாற்ற மாட்டான் அப்படிங்கிறது தூண்டுறாங்க. சிந்தனைகள் மாறமா ஆதாரங்கள் வர ஒருத்தன் மாறத்தான் செய்வான். முந்தி சொன்னவன் அவனும் குற்றவாளியாக மாட்டான், அதை கேட்டு நடந்தவனும் குற்றவாளியாக மாட்டான். அவன் வந்து அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செஞ்சிருந்தான், ஏனால் அவனும் குற்றவாளி இல்லை. இது உலகம் பூரா உள்ள ஒரு சாதாரண ஒரு லாஜிக் கூட விளங்காம இதை ஒரு வாதமாக வைத்ததை நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்து என்ன? சாமுத்திரிகா லட்சணம். இந்த அந்த மேட்டருக்கு வந்துருவோம். சாமுத்திரிகாவுக்கு ஆதாரம் என்ன ஆதாரம் தெரியுமா? காலை பார்த்தாங்களாம், உசாமா ஜெயிது கால் ரேகை பார்த்துட்டு இதுல இருந்து இதான் வந்துச்சு, இதான் சாமுத்திரிகா லட்சணம். நீங்க சொன்னது சாமுத்திரிகா லட்சணத்துல இதையா சொல்லி தர்றான், இது அல்ல சாமுத்திரிகா லட்சணம் அவன் சொல்லக்கூடியது. இப்ப கூட நம்ம பார்ப்போம், 2 பேர் வருவாங்க, உங்க அண்ணனா கேட்போம், ஏன் மூக்கு ஒரே மாதிரியா இருக்கும், 2 பேரும் கண் ஒரே மாதிரியா இருக்கும், கலரை பார்த்துட்டு சொல்லுவோம் உங்க தம்பியான்னு கேட்போம். கொஞ்சம் வயசு டிஃபரெண்டா 2 பேர் வந்தாங்கன்னா உங்க மகனா வாப்பாவான்னு கேட்போம். அட வாப்பா மூணு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா? ஒரே மாதிரி இருக்கிறத கையை வச்சு முடிவு பண்ணலாம், காலை வச்சு முடிவு பண்ணலாம், கண்ணை வச்சு முடிவு பண்ணலாம், மூக்கு வச்சு முடிவு பண்ணலாம், கலர் வச்சு முடிவு பண்ணலாம், உயரத்தை ஏதோ ஒன்று வச்சு என்ன செய்வாங்க, அதே மாதிரி இருக்கே சொல்லுவாங்க. இவர் கால் ரேகையை பார்க்கிறாரு, அந்த ரேகை இந்த படுத்து கிடக்குறாங்க, உத்து பார்க்கிறாரு, ரேகையை பார்த்து அவர் வந்து அந்த கணிக்கக்கூடிய ஒரு ஆளு, இந்த ரேகை அந்த ரேகையில வந்துச்சுன்னு சொல்றாரு. இதுக்கு பேர் சாமுத்திரிகா லட்சணமா? இது ஒரு கிராமத்தான் மூக்க பார்த்து சொல்லுவானே, இது எல்லாரும் சொல்லலாமே.
நீங்க சொன்னது என்னது? இந்த காலை பார்த்துட்டு இவன் அறிவாளி, இந்த காலை பார்த்துட்டு இவன் முட்டாளு, இதை பார்த்துட்டு இவன் நல்ல ஒழுக்கமானவன், இதை பார்த்துட்டு இவருக்கு நோய் இருக்கிறது, அதை பார்த்துட்டு ஒரு மனநோய் இருக்குன்னு சொல்ற. அதான் நீ சாமுத்திரியாவில் சொல்றது. இந்த மாதிரி இருந்தா அந்த பொம்பளை வந்து புருஷன் கட்டுப்பட மாட்டா, இந்த மாதிரி இருந்தா நல்ல புருஷனோட ரொம்ப படுத்த கிடக்க விரும்புவா, எழுதிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தா புருஷனை பழக்க விட மாட்டா, இதைத்தான் சாமுத்திரியாவில் தெரிவிச்சுக்கிறாங்க. அது கல்யாணத்துக்காக தான் வச்சுக்கிறாங்க. அப்ப சாமுத்திரியா லட்சணமும் ரசூல்லா காலத்தில் ரசூல் அங்கீகரிச்சாங்களாம் அந்த குப்பையை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமுத்திரியா லட்சணத்தை அங்கீகரித்து விட்டார்கள். அந்த கியாமத்துடைய ஹதீஸை கொண்டாந்து காட்டுனா நீங்க எல்லாம் ஆய்வு செஞ்சு மார்க்கம் சொன்னா என்ன கதிக்கு ஆகுறது மக்கள்லாம்? இதை வச்சுட்டு சாமுத்திரியா லட்சணம் வர நீங்க கண்டுபிடிச்சது வர சொல்லிவிட்டீங்க நோயாளியெல்லாம். அந்த மாதிரி என்னத்தை கண்டுபிடிச்சார் அவரு ஹதீஸ்ல? அப்ப என்ன விஷயம்? அது ஒண்ணுமே கிடையாது. மூஞ்ச வச்சு முகத்தை வச்சு மண்டை பெருசா இருக்கிற வச்சுலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எத்தனையோ குருவி மண்டைக்காரன் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறான். பெரிய பெரிய விஞ்ஞானி எல்லாம் குருவி மண்டைக்காரனா இருந்திருக்கிறான். பெரிய பெரிய யானை மண்டைக்காரன் எல்லாம் வயலாக இருக்கிறான். மண்டை பெருசா தீர்மானிக்கு மூளை சைஸ் பெருசா இருந்து கூட அறிவுக்கு அடையாளமாகும். அது சைஸ் பெருசா இல்ல ப்ரோக்ராமா வச்சுதான் அறிவு. அப்ப மண்டை பெருசா வச்சு போய் நான் இப்போ எடுத்துக்கிறோமா? இங்க உள்ள ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு மண்டை பெருசெல்லாம் நீங்க அறிவாளிகள், மண்டை சின்னலாம் முட்டாள்னு சொல்லுங்க பார்ப்போங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா மண்டை அதான் அது அனுபவத்தில் கண்டாகலாம். அப்ப மண்டை சின்ன ஆட்கள்லாம் விளங்கிக்கிறங்க. உங்களை எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கிறங்க. இருக்கக்கூடிய ஆட்கள் யாருக்கு மண்டை சின்னதா இருக்குதோ அவ்வளவு பேர் முட்டா பேர் விளங்கிக்கிறங்க. இது என்னங்க? இதெல்லாம் ஒரு நல்லதாங்க. இதெல்லாம் அறிவு இதெல்லாம் தனித்தனியா எல்லாம் கொடுக்கிறது. அறிவு குணம் எல்லாமே எனக்கு உள்ள மாதிரி இவருக்கு இருக்காது, இவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்க, யாருக்கு இருக்கிற மாதிரி யாருக்கு இருக்காது. அவரவருக்கு தனித்தனியாக எல்லாம் கொடுக்கிறான். மூக்கு இந்த மாதிரி இருந்தா இப்படித்தான் இருப்பான், கால் இந்த மாதிரி இருந்தா அப்படித்தான் இருப்பாங்கிறது ஒரு தப்பிலும் தப்பு. அது இஸ்லாத்துக்கு எதிரானது, அகீதாவுக்கு எதிரானது, ஒரு ஆதாரமும் இல்லாது, அறிவுக்கு பொருந்தாது, நடைமுறையில் இல்லாதது. இந்த பொய்யை காட்டிட்டு மண்டை பெருசுக்கு உள்ள பெரிய தத்துவமா? மண்டை பெருசுன்னு கிறுக்குத்தனமா எழுதிவிட்டான்னு ஒரு வரையில சொல்லிட்டு போனா பஞ்சாயத்தே கிடையாது. அப்ப இந்த மண்டை பெருசுங்கிற நியாயப்படுத்துறதுக்கு சாமுத்திரிகா லட்சணத்தை கொண்டாந்து நிப்பாட்டி அதை வச்சு நியாயப்படுத்துறது நீங்க மார்க்க அறிஞரா? மார்க்கம் சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்குதா? அப்படிங்கிறதுக்காக இதை கேட்கிறேன். அடுத்து என்னது? ஆணுறுப்பு பெரிதாக சின்னதாக இருக்க வேண்டும். அதை நான் சொல்றேன், எத்தனை இடத்துல சொல்லியிருக்கிறேன். அதை காட்டும் போது கூட ஏன் புஸ்தகத்தை காட்ட வேணாமா? ஆதாரம் காட்டுறாரு. நஜாத் தான் 92 92 நஜாத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? 86 ஒரு வருஷம் அதுல இருந்தேன். 92 நஜாத்துல எழுதுனா நான் கருத்தை சொல்றேன். அது கூட எவனோ சொன்னதை ஏன் நான் சொன்னதை கட்டுறீங்க? நான் சொன்ன எடுத்து போட்டுருக்க வேண்டியதானே? நான் சொல்றேன், அது பிரச்சனை இல்லை. அதுல கூட ஏதாவது என்னன்னு கேட்டா தேடு என்னெல்லாம் கிடையாது. மூளை சரியா வேலை செஞ்சாலும் ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு விஷயத்துக்கு மட்டும் வேலை செய்யலன்னா மனநோய் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் எதெல்லாம் தப்புங்கிறாரு அது அவர் செய்யறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் செஞ்சது தப்பாவே இருந்தாலும் அதுக்கு நான் மார்க்கம் சொல்றதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுவேனா அப்படின்னு கேள்வியை வைக்கிறார். இமாம் அபி யூசுப் சொல்லலையா? உங்க இமாம்கள் சொல்லலையா? எங்க இமாம்களை எல்லாம் பொட்டணம் கட்டி வைக்கிறாங்க. இங்க நீங்க சொன்னது என்ன, நான் சொன்னது என்ன? எங்க இமாம்கள் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாங்க, அது எப்ப சொல்லியிருக்கிறாங்க, அது இங்க சொல்ல வேண்டிய தேவை என்ன? நான் ஏதான் சொல்லியிருந்தா சொல்லுங்கிறேன், நீங்க சொல்றத நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அபி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்னா என்ன, உங்களை மாதிரி இந்த மாதிரி ஃபிராடு பண்ணி அபு யூசுப் சொல்லியிருந்தா அவரை என்னைக்கோ கழட்டி விட்டுருப்போம். வெறும் இந்த விஷயத்தை மட்டுமா நான் சொல்றேன்? போட்டு பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறமே. இவ்வளவு கீழ்த்தரமான முயற்சியை ஆலிமுண்டு பெயர்ல இந்த உலகத்தில் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க உங்களை தவிர. இவ்வளவு மட்ட ரகமான காசு இல்லாத காலத்தில நாங்க எழுதுனா அப்படித்தான் இந்த நேரத்தில் எங்களுக்கு எவ்வளவு மோசமானது, அது ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய தைரியம் இல்ல. இப்படி இருந்துகிட்டு இன்னைக்கு நான் மார்க்கம் சொல்ல தகுதி இருக்குது. எங்க நிலைப்பாடு தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு அபு ஹனீஃபாவோட பெரிய ரேஞ்சுக்கு போயிடுறீங்க. தன்னை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு அந்த தகுதியே இல்லைங்கிறதான என்னுடைய வாதம். இத்தனை ஊழல், மோசடி, பித்தலாட்டம், பிராடு மார்க்க விஷயத்துல, மற்ற விஷயத்துல சொல்லி தர வேண்டியதில்லை. இவ்வளவு செய்யக்கூடிய உங்களுக்கு மார்க்கம் சொல்ல தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இது பெரிய அவமானம். இது அதே மாதிரி ஒரு சாமுத்திரிகா லட்சணம்டா என்னாண்டு இவருக்கு தெரியல. சாமுத்திரிகா லட்சணம் ரசூலுல்லாஹ் சாமுத்திரிகா லட்சணம் அது உறுப்புகளை வச்சு
ஒரு குடும்பத்துடைய உறவையே சொல்ற அளவுக்கு இது நடந்திருக்குது. ஒரு அடையாளம், அது ஒரு அடையாள பொருள் தான். இது ஒரு உறுப்பை வச்சு ஒரு குணத்தை காட்டுறது. தலை சிறுசா இருந்துச்சு, வலவுக்கான ஆபுதன் ஹபஷியன், ஹதீஸ்ல எத்தனை இடத்துல வருது. உங்களுக்கு அமீராக்கப்பட்டவனுடைய தலை, அவன் ஹபஷியாக இருந்தாலும் சரி, அவனுடைய தலை வந்து அந்த ஜபீப் என்ன சொல்றது, ஜபீப் என்ன, திராட்சைப்பழம், திராட்சை பழத்துடைய அளவுக்கு தலை இருந்தாலும் சரி, தலை சிறுசா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவனுடைய அறிவு குறைவுங்கிறத சுட்டி காட்டுறதுக்காண்டு சொல்லப்பட்டதுன்னா ஹதீஸ்ல வருது. இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றது, கொஞ்சம் அறிவுக்கு அதிகத்தையும் குறைவையும் காட்டுறதுக்கு சில உறுப்புகள் அடையாளமா இருக்குன்ட்டு. இது அல்லாஹ் கொடுத்தது தான் இருக்கு, அல்லாஹ் கொடுத்தது தான் இருக்குது. அந்த தலையை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கொடுப்பான். இப்ப சின்ன தலையா இருக்கிறாரெல்லாம் மூட்டி விடுறாரு, எனக்கு உங்கள்கிட்ட எல்லாம் ஜண்டை ஓடுங்கன்னு சொல்றாரு. மூட்டி விட்டு என்னங்க ஆகுறது, இது நியதியில இருக்குது. அவர் ஒழுங்கா படிக்கலங்க. இப்பதான் எனக்கு வருத்தமா இருக்கு. 15 வருஷம் ஒரு உஸ்தாதா இருந்தாருன்னு நினைச்சேன். வெறும் 3 வருஷம் தான் அவர் குப்பை கொட்டி இருக்காரு. ஏன்டா என்னைய குப்பை கொட்டி இருக்கிறாருன்னு சொல்லி எழுதியிருந்தாரு. அதனால நான் அந்த வார்த்தையை சொல்றேன். இவரை தெரிந்து கொள்கள்னு சொல்லிட்டு என்னை எழுதியிருக்கும் போது பெங்களூர்ல குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தாரு. எவ்வளவு மிரட்டலுங்கிறீங்க. எங்க சத்திய பிரச்சாரத்தை எதிர்த்து பேசினால் நீ பெங்களூரில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்ங்கிற வண்டவாளத்திலே எல்லாம் தண்டவாளத்திலே எழுதினார். நான் அதுக்கு பிறகுதான் பேச ஆரம்பிச்சேன். இன்னை வரைக்கும் ரோட்லையும் வரல, தண்டவாளத்திலையும் வரல. உங்கது தான் தண்டவாளத்தில் ஏறிக்கிட்டு இருக்குதுங்க, கப்பல்ல ஏறிக்கிட்டு இருக்குது. எவ்வளவு மிரட்டல் சார். ஒரு மார்க்கம் சொல்ற அறிஞருக்கு இது அழகாங்கிற மார்க்கத்தை தெளிவா சொல்லுங்க, தப்பாங்கிறத விமர்சிக்கும் போது சந்திங்க. அதை விட்டு போட்டு மிரட்டல் புரட்டல் என்ன. இவரை பிடித்து கொடுத்தால் 5000 பரிசு. வீரப்பன சொன்னது மாதிரி எனக்கு சொன்னார். பத்திரிகையில் போட்டா போட்டு சைபுத்தீன் ரஷாதியை பிடித்து வருவர்களுக்கு 5000. உங்களையும் போட்டான்ல இங்க மரக்காபுரத்தில் ஒப்பந்தத்துக்கு வராம ஓடுறாரு. பிஜேயை பிடிச்சிட்டு வந்தா 2500 ரூபான்னு எவனும் போட்டான். சந்திச்சாங்க. ஜஸாவு சய்யாத்தின் சய்யாத்தும் மிஸ்லுஹா. பாவத்தை வச்சு தான் கழுவுவாங்க. இது தேவையா? உங்களுக்கு தகுதி எங்க இருந்து வந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். இந்த ஒரு சட்டம் அல்ல. அபி யூசுஃபுல்லா சொல்லி இருக்கிறாரா, அது வஃபி லாஹிர் ருவியான் அபி யூசுஃப. அபி யூசுஃப் இப்படி ஒரு சொல்லப்படுது. ஆனா சரியான அறிவிப்பு படி அவர் முடியாதுங்கிறாரு. அடுத்த வாசகம் வருது, அதுல அவரை கொண்டு வருது. வஃபி லாஹிர் ரிவாயத்தி, ஒளிச்சே பழக்கம்ங்க. வாசகங்களை மறைச்சே பழக்கம். முன்ன விடு பின்ன விடு, இடையில சேரு, கட்டிங் ஃபிட்டிங் செட்டிங். இதை தவிர வேற வழி இல்லைங்க. சஹாபாக்க விஷயம் சொல்லுங்க. அண்ணலம் பெருமானார் ஹஜரத் அபு சஹாபாக்களை ஏற்கலாமா ஏற்கக்கூடாதான்ட்டு, சஹாபாக்களை நாங்க ஏற்க மாட்டோம். இந்த கருத்தை நான் மட்டும் சொல்லல, உங்க இமாம் அபு ஹனீஃபாவே சொல்லி இருக்கிறார். போடுப்பா கிளிப்பு. எங்களுடைய பேச்சு வருது, கிளிப்ஸ் போட்டு காட்டுறாங்க. அவர் சொல்றாருங்க, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி இருக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வந்தா தலைமையில தாங்கி ஏத்துக்கிறேன், ரசூல்ட்ட இருந்து செய்தி வந்தா அதை தலைமையில தாங்கி ஏத்துக்கிறேன், சஹாபாக்கள்ட்ட வந்தா அவங்களும் மனுஷன் தான் நானும் மனுஷன் தான், அவங்க வச்ச நான் ஏன் ஏற்கணும்? இப்படி அபூ ஹனீஃபா சொன்னாராம். மாத்தி கொடுக்கிறது அதை இப்ப கேட்கணும் அவர்கிட்ட. எங்க அபூ ஹனீஃபா இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு, அவருக்கு நமக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கட்டும், அதனுடைய ரெஃபரன்ஸ் கொடுக்கட்டும். சொல்லவே இல்லை. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னது இங்க வேற. அல்லாஹ்ட்ட வந்தா ஃபஅலர் ராசி வல்லைன், ரசூல்ட்ட இருந்து வந்தா நாங்க எங்களுடைய தலைமையில வச்சு ஏத்துக்கிறோம். சஹாபாக்கள்ட்ட இருந்து பல சொல்லு வருதுன்னா அந்த சொல்லுகளில் இருந்து எதையாவது ஒண்ணு எடுத்துக்கிறோம். அதை தாண்டி நாங்க புதுசா சொல்ல மாட்டோம். அபூ ஹனீஃபா அப்படி சொல்றாரு. எங்க இமாம் பேர்னாலேயே எங்களை மடக்கிறது, அதுக்கு இந்த வாசகத்தை பயன்படுத்துறது. அடுத்து தாபியீன்கள்ல சஹாபாவுக்கு அடுத்த காலம் இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு ஒத்த வயசு உள்ளவங்கள்ட்ட வந்தா நாங்க அவங்களும் மனுஷன் தான் அவங்களும் மனுஷன் தான் இமாம் அபூ ஹனீஃபா சொல்லி இருக்கிறாங்க. சஹாபாக்கள்ட்ட இருந்து ஒரு 4 சொல்லு வருது, 4 கருத்து வருதுன்னா அந்த 4க்குள்ள எதையாவது நாங்க எடுத்துக்கிறோம். 5வது கருத்துக்கு போக மாட்டோம் அபூ ஹனீஃபா சொல்லி இருக்கிறார். இவர் அதை நேரம் மாத்தி நமக்கு சொல்றார். ஒளிச்சல் புரட்டல் உருட்டல் இதை விட்டுட்டு வேற இல்ல. இவருக்கு எங்க தகுதி வரும்? சொல்லக்கூடிய உரிமை எங்க இருந்து வரும்? இப்படித்தான் மடக்குவார்.
லாஹிர் ரிவாயத்துன்னு சொன்னா பிரபல சஹீஹான ரிவாயத்துக்கின்படி அது முடியாது, அவருடைய தோலை கழட்ட முடியாதுங்கிறதோ அல்லது நஜிசு லைனுங்கிறதுக்கோ அது ஆகாதுங்க கூடியது அபி யூசுஃபை கொண்டு வருது. பல சொல்லு வரத்தான் செய்யுது ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல. இமாம் அபி யூசுப் எல்லாத்தையும் இவர் செஞ்சது பூரா செஞ்சுட்டாரா? அந்த நல்ல மேதை நல்ல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதா ஜா அனில்லாஹி, ஒரு செய்தி அல்லாஹ் சொன்னதாக எங்களுக்கு கிடைக்குமையானால் அலர் ராசி வல் ஐன், அதை தலையிலே தூக்கி வைத்து கண்ணிலே ஒத்திக்கொள்வோம். என்ன சொல்றாரு அபூ ஹனீஃபா? சொல்றார் என்ன சொல்றாரு? அல்லாஹ் சொன்னான்னு கொண்டாந்து காட்டு, அதை தலையில தூக்கி வச்சு கொண்டாட தயார், கண்ணில ஒத்திக்கொள்ள தயார் சொல்றார். வைதா ஜா அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து ஒரு செய்தி வந்தால் அலர் ராசி வல் ஐன், அதையும் தலையில தூக்கி வைத்துக் கொள்ள தயார், கண்ணிலே ஒத்திக்கொள்ள நான் ரெடி சொல்றார். யார் சொல்றா? அபூ ஹனீஃபா இமாம். வைதா ஜா அனி ஸஹாபதி, சஹாபாக்கள் சொன்னார்கள் என்று எதையாவது கொண்டு வந்து சொன்னால் ஃபனஹுனு ரிஜாலுன் வஹும் ரிஜாலுன், நாங்களும் மனுஷன் அவங்களும் மனுஷங்க, நானே அவங்களே கேட்கணும். எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. அதையும் காட்டு. சஹாபாக்கள்கிட்ட இருந்து ஒரு செய்தி வறுமையானா நாங்களும் மனுஷன் அவங்களும் மனுஷன். அல்லாஹ் ரசூல்கிட்ட இருந்து வந்தா தலைமையில வச்சுக்கிருவோம், கட்டுப்படுவோம், நாங்க அது கண்ணால ஒத்திக்கிருவோம். சஹாபாக்கள்கிட்ட வந்து அவர் மனுஷன் நாங்களும் மனுஷங்க. இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாருன்னா அதுதானே எங்களுக்கும் அந்த அபூ ஹனீஃபா அவங்களையும் சஹாபாக்கள் மனுஷன் தான் நாங்களும் மனுஷன் தான், அவங்களை ஏத்துக்கிற வேண்டியது இல்லைன்னு இமாம் அபூ ஹனீஃபாவுடைய பெயரால் போய் சொல்றாரு. இப்படி மார்க்க இவருக்கு எப்படி சொல்ல தகுதி வரும்? இவ்வளவு பகிரங்கமான ஒரு பொய்ய. அங்க என்ன வருது பாருங்க, வாசகத்தை படிக்கிறேன். வமா ஜாஅ அனி ஸஹாபதி தஹய்யர்னா மின் அக்வாலிஹிம் வலம் நஹ்ருஜு அன்ஹும். சஹாபாக்கள் இருந்து ஒரு செய்தி வருது, ஒரு கருத்து வருது, ஒரு விளக்கம் வருது, மசலா வருதுன்னு சொன்னா அவர்களுடைய சொல்லுகளில் இருந்து எதையாவது நாங்க தேர்ந்தெடுத்துக்கிருவோம். அந்த சொல்லுகளை விட்டும் அவர்களை விட்டும் நாங்க தாண்டி போக மாட்டோம். 4 சொல்லு சொல்றாங்க, 4க்குள்ள எதையாவது ஒன்று எடுப்போம், அந்த கால சூழ்நிலைக்கு எது ஒத்து வரும்ட்டு. அதை விட்டுட்டு 5வது சொல்லுக்கு போக மாட்டோம். 2 சொல்லுல வந்திருக்கிறாங்க சஹாபாக்கண்டா, 3வது சொல்லுக்கு நாங்க போக மாட்டோம். சஹாபாக்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்த அபூ ஹனீஃபா அவர் சொல்றாரு, சஹாபாக்கள் மனுஷன் நாங்கள் மனுஷன், காட்டுங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா மன்னிப்பு கேளுங்க, சொன்னதுக்கு ஒத்துக்கங்க, நான் எனக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய உறுதியும் இல்லை தகுதியும் இல்லைன்ட்டு. இந்த பிராடுக்கு பிறகு மார்க்கம் சொல்லுவீங்களா? எத்தனை விஷயத்தை நான் சொல்றது இப்படியே காலையில இருந்து இல்ல நேத்து வரைக்கும் இருந்து போட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். இங்க சொல்றாரு பன்றியுடைய விஷயத்துல சொல்லிட்டா நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் ஆய்வுல சொல்றேன். அத உதாரணத்துக்கு சொன்னேன், தெல்ல தெளிவா ஹதீஸ்ல பன்றி அனைத்தும் ஹராம் என்று நாம ஏத்திருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா மத்த எல்லாத்தையும் கலட்டி விட்டுற வேண்டியதானே. அதுக்கு உதாரணம் சொன்னேன். கழுதையுடைய விஷயத்துல தடை வந்திருக்குது, உடனே அவர் இழுக்கிறார் எங்கேயோ கழுதைய. அந்த கழுதையும் பார்ப்பேன், இருக்கிற கழுதையும் பார்ப்பேன். பார்க்கறதுக்கு தான் இருக்கிறோம், கழுதைகளை எல்லாம் பார்க்கலான்னு தான். இங்க உதாரணத்துக்கு சொல்றேன், கழுதையை ஹராம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா ஃபலஸ் ராசி வல் ஐனி சம்மான் வதாஅத்தன், கண்ணுல ஊத்திக்கிறேன், தலைமையில வச்சுக்கிறேன், கட்டுப்படுறேன்னு சொல்லணும் ஒரு மூமினுடைய வேலை. அதை விட்டு போட்டு இன்னொன்னோட ஒப்பிட்டு பேசினா இது மாடு மாதிரி இருக்குது, ஆடு மாதிரி இருக்குது, குதிரை மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒப்பீடு சரி இருக்காது. அசல் மசாலாவோட தனிச்சட்டம் இருக்கும்போது ஒப்பிடக்கூடாதுங்க கூடிய நியதியே தெரியல அவருக்கு. கயாசுடைய அடிப்படை சட்டம் அது. ஒரு விஷயத்துக்கு ஒப்பிட்டு சட்டம் சொல்ல போறோம்னா நேரடி சட்டம் இருக்கும்போது இன்னொரு ஒப்பிட்டதுக்கு சட்டமே சொல்லக்கூடாது. இந்த சட்டமே தெரியாது. ஆக அவர்களுக்கு இதையும் அவங்க நான் உங்களுக்கு முன்னால பதிய ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி சில உதாரணங்களை காட்டுறேன் பாருங்க. தாடியுடைய விஷயத்தில் வர்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இவர் தாடியுடைய விஷயத்தில் அவர் செஞ்சிருக்கக்கூடிய திருவிளையாடல்கள் உங்களுக்கு முன்னால் எடுத்து காட்டுறேன். மார்க்கம் சொல்றதுக்கு இவருக்கு தகுதி இருக்குதாங்கிறது நீங்க நிர்ணயம் பண்ணுங்க, உலக நிர்ணயிக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீளத்தை தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இதை புரிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி சம்பந்தமாக, அதுவும் முடிதானே, அது சம்பந்தமாக இதே மாதிரி சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி பயன்படுத்துறாங்க?
ஒரு பையன் ஒரு சிறுவனை பார்க்கிறார்கள். அவனுக்கு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா, முடியில ஒரு பகுதியை சிரைச்சிட்டு ஒரு பகுதியை வச்சிருக்கிறாங்க. இந்த குடுமி மாதிரி வைப்பாங்கல்ல, ஒரு பகுதியை முழுசா வலிச்சு விட்டுட்டு இன்னொரு பகுதியை வலிக்காம விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பையனை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. பார்த்த உடனே இது என்னப்பா, என்ன இது அப்படின்னு கேட்டு சொன்னாங்க, இஹ்லிகு குல்லஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பன்றி தொடர்பான 3 விஷயம் சொல்லியிருக்காரு. பன்றி தொடர்பான விஷயத்தை நான் ஒரு ஹனவி மதஹப் வந்து எடுத்து காட்டினேன். எதுக்கு எடுத்து காட்டினேன்? இஹாபுங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், உங்க மதுஹப்ல என்ன அர்த்தம் வச்சிருக்கிறாங்க, அந்த மசாயில நீங்க சரியா செஞ்சீங்களா தப்பா, அதுக்கெல்லாம் நான் வரவே இல்லை, தேவையும் இல்லை எனக்கு. இஹாபுங்கிற சொல்லு ஆடு மாடு ஒட்டகத்தான் எடுத்துக்கிறோம்னு சொல்றீங்களே, உங்க வாதம். உங்க மதுஹப்ல உள்ளவங்க இஹாபு எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்களே, பன்றியை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம்னு எல்லாரும் சொல்றாங்களே, பன்றியையும் கூட எடுத்துக்கிறோம்னு சொல்லி அபூ யூசுப் சொல்றாருன்னு கேட்கும்போது மேற்று என்ன? இஹாப் என்பது இதை எடுத்துக்கொள்ளவே செய்யாது என்றுதானே என்னுடைய ஆய்வை குறை சொன்னீங்க. இஹாபை வச்சுத்தானே பன்றி யானை தோல், ஓனாய் தோல், குள்ளநரி தோல் எல்லாமே பாடம் செய்ய வச்சுக்கலான்னு ஹனபி மதஹ்ல எல்லாரும் ஏகபித்து எழுதி வச்சுக்கிறீங்க. அதுக்கு ஆதாரமே இஹாபுன்னு வரக்கூடிய ஹதீஸ் தானே. அப்ப எவ்வளவு பெரிய ஃப்ராட் நீங்க பண்றீங்க என்பதற்கு நான் கேட்டேன். அப்ப இது ஒரு மனநோய். என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட ஒருவர் மீது ஒன்றின் மீது வெறுப்பு வந்து விட்டது என்று சொன்னால் அவங்களுக்கு மட்டும் ஒரு பார்வை பார்ப்பதும் மற்றதுக்கு வேற பார்வை பார்ப்பதும் அது ஒரு வகையான மனநோய் தான். அப்ப இதை எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க என்பதற்கு நான் அதை ஆதாரம் காட்டிட்டேன். அதுல என்ன ஃப்ராட்? மதுஹபி தான் காட்டுறிய, நீங்க ஒரு நகவி லோகிய காட்டி நான் கேட்க முடியுமா? சொல்லுக்கு அர்த்தத்துக்கு நீங்க கேட்கறீங்க, அர்த்தத்துக்கு நான் காட்டுறேன். இந்த சட்டத்தில் ஹனபி மதுஹப்ல உள்ள தீர்ப்புக்கு நான் வரவே இல்லை. சொல்லுக்கு என்ன அர்த்தம், அதை வச்சு வாதம் தப்புங்கிறீங்க. இஹாபை வச்சு நான் சொன்னது தப்புங்கிறீங்க. இஹாபு என்ற சொல்லுக்கு நான் தவற அர்த்தம் செஞ்சுட்டேங்கிறீங்க. அப்ப இவங்க எல்லாம் தவற அர்த்தம் செஞ்சுட்டா உங்களுக்கு அறிவு இல்லையா? உங்களுக்கு நகுவும் தெரியல, சர்ப்பும் தெரியல, ஒகத்தும் தெரியல, நம்ம அந்த மதுஹப்ல இருந்து ப்ரூஃப் ஆகுது. ஒன்னும் தெரியாம உட்காந்துட்டு இஹாபுக்கு இந்த 3 தான் குறிக்கும் ஒரு நகவி சொன்னார், லொகவி சொன்னாருங்கிறீங்க. அவங்களெல்லாம் மீறி உங்க இமாம்கள் அத்தனை பேர் இப்படி சொல்லியிருக்கிறாங்களேன்னு கேட்டா, மதுஹப்ல இருந்த உனக்கு என்ன, எதுக்கு நான் எடுத்து வச்சேன் மதுஹப்ல உள்ளத, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறது எடுத்து வச்சேன். அது என்ன கேட்ட, தப்ப ஒத்துக்கிறது வரவே வராது. சுட்டு போட்டால் எப்படியாவது அப்படி இப்படி அப்படி சுட்டிட்டு குழந்தை பார்த்தாலும் சொல்ற அளவுக்கு அப்பட்டமான புலிகி இருக்கிறீங்க. இந்த 3 தவிர வேற அர்த்தம் செஞ்சா கிறுக்குங்கிற அளவுக்கு சொன்னீங்க. அவனுக்கு அரபியே தெரியாத வந்தீங்க. அந்த மாதிரியான வாசகத்தை எவரோ சொன்னார்னு போட்டீங்க. அப்படியான வார்த்தை உங்க 50 பேர் செஞ்சிருக்காங்களாங்கிற விளைவிக்கிறீங்க. எப்படிப்பட்ட திருமுழுக்காரர். அடுத்தது என்ன? அபூ யூசுப் சொன்னார் நீங்களே, லாஹிரி ரிவாயத்தி அப்படியே அது ஒழுங்கா விடல, சஸ்பென்ஸ். அவங்களுக்கு உண்மையில பாயிண்ட் இல்ல, ஏன் மறைத்தீர்கள்? இது உங்க வேலை, பின்னாடி உள்ள மறைக்கிறது உங்க வேலை, அதையும் மறைச்சிட்டீங்க. பின்னாடி என்ன இருக்குது? லாஹிரு ரிவாயத்துல என்ன இருக்குது? அப்படிங்க என்ன இருக்குது? என்ன இருக்குதுன்னு பன்றியை எடுத்துக்கொள்ளும் அபூ யூசுப் சொன்னார். தப்புன்னு இருக்குதா பின்னாடி? அவர் என்ன சொல்றாரு? பன்றியையும் பாடம் செய்தால் சுத்தமாகும். அந்த மாத்தி அபூ யூசுப் சொல்லல. என்ன சொல்றாரு கேட்டா, லா யஹ்தமிலு தபாகாங்கிறார். பாடம் செய்வதற்கு அந்த தோல் பொருந்தாது, கூடும், பாடம் செய்ய இயலாது. அந்த காலத்தில் இயலாது. ஏன்னு கேட்டா, அது பிரிஞ்சு செதஞ்சிரும். அது ஹராம்ங்கிற அடிப்படையில் சொல்லவே இல்லை, ஏழும்னா செஞ்சுட்டு போ. லா யஹ்தமில் இதையே மறைக்க வேண்டியது, மறைக்காம சொன்னாங்க என்ன உங்க அர்த்தம் கூடிற போகுது? அது இருந்தா என்னது, இல்லாட்டி என்ன? நான் சொன்ன வாரத்துக்கு மறுப்பாகுமா அது? லா யஹ்தமில்னு சொல்றாரா, லா யஜூஸ்ங்கறாரா? லா யஹ்தமிலு கூப்பிட விளக்கம் என்ன சொல்றாரு? ஃபைன்னலஹு ஜுலூதன் முத்தராதிஃபதன் பாலுஹா ஃபௌக பாலின். அதுக்கு அடுக்கடுக்கான தோள்கள் அதெல்லாம் இல்ல அப்படி சொல்றாரு அவரு. அடுக்கடுக்கான தோள்கள் இருக்கின்றன, அதை உரிச்சு எடுக்க கூடாது, எடுக்க முடியாது. அது முடியாதனால அது செய்யாம இருக்கிறமே தவிர அதுவும் கூடுந்தாங்கிறாரு. நவீன காலத்தில் அது முடியும். அதுக்கெல்லாம் தனியா பிரிச்சு கையினால பிச்சு மனுஷன் தொலை உரிக்க முடியாதுங்க. பிச்சை ஆடு மாடு உரிக்க முடியாது, பிஞ்சு பிஞ்சுக்கிட்டு வரும், பண்டிகைகளையும் பிச்சுக்கிட்டு வரும். அது மட்டும் உண்மை. ஆனால் நவீன காலத்துடைய மிஷின்களை வைத்து அதுக்குரிய கருவிகளை வைத்து அழகா சீச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துருவான். இன்னைக்கு ஏழு, இன்னைக்கு ஏழாது. அவருக்கு ஏழும் ஏழாதுங்கிற விளக்கத்துல தான்
வித்தியாசமா சொல்றாரே தவிர கூடாதுன்னு மாத்தவே இல்லை அவருடைய கருத்தை. பன்றிய பாடம் செஞ்சாலும் அந்த தோல் சுத்தம் தான் கூடுங்கிறாரு. அவர் கூடுங்கிறதுனால நான் கூடுன்னு சொல்லல. அதுக்கு ஆதாரமா இந்த குல்லு இஹாபு தான் ஆதாரம். அதுக்கு என்ன ஆதாரம்? எல்லா தோள்களும் அதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, அப்ப எதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோமே, இஹாபுக்கு இல்லாத ஒரு இருக்கிறா சொல்லி இப்படி உளறிட்டோமே, சபையில வச்சு தப்பு செஞ்சிட்டோமே, அவ்வளவு இமாமுன்னு சேர்ந்து கூடி இந்த நாய் தோல், யானை தோல், அந்த தோல், இந்த தோலையெல்லாம் பன்றி விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து சுத்தம்னு சொல்லிவிட்டாங்களே, அதுக்கு இதான ஆதாரமா இருக்குது அப்படிங்கிற அறிவு கூட இல்லாம, அந்த நாலேஜ் இல்லாம, இப்ப நான் சொன்னோன்னு எடுத்து பார்த்துட்டு பின்னாடி என்ன இருக்குங்கிறாரு. முன்னாடி அது இருந்த அந்த வார்த்தை சொல்லி இருக்க மாட்டாரு. அப்ப நான் என்னது கேட்கிறேன்னா, இந்த நோய் உங்களுக்கு வருகிறது என்னத்தினால இந்த மாதிரி பேசுறீங்க? உங்கள்கிட்ட இல்லாத ஒன்றை வாதமா வைக்கிறீங்க. நீங்களும் இஹாபுக்கு நான் செஞ்ச அர்த்தம் தான் செஞ்சிருக்கிறீங்க. உங்க மதுஹப தான் கொள்கையா வச்சிருக்கிறது. நான் செஞ்சால் தப்பு, அவங்க செஞ்சா தப்பு இல்லைன்னா நோய் இல்லாமல் ஒரு என்ன இது? இது ஒரு வகையான இது என்ன மாதிரி எடுத்துக்கொள்வது? அல்ல வேணும்னு செஞ்சீங்கன்னா இது தவிர மார்க்கம் சொல்வது தகுதி இல்லைன்னு வேற இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறதை இந்த பண்டித்தோடு விஷயமாக நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததான் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு பயங்கரமான தப்பை செஞ்சு விட்டாரு. ரசூலுல்லாஹ் சாமுத்திரியா லட்சணத்தை வந்து சொல்லிட்டாங்கன்னு சொன்னாரு. அது ரேகைன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாச்சு. ஒரு அறிவாளியா இருந்தா என்ன செய்யணும்? ஆமா, இதுல இருந்து இது வந்துச்சுன்னு சொல்வதும் குணத்தை சொல்வதும் ஒன்னா, இந்த மூஞ்சி அந்த மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்வதும், இந்த மூஞ்சி உண்மை மூஞ்சி, இந்த மூஞ்சி அறிவு மூஞ்சி, இந்த மூஞ்சி பொய் மூஞ்சி, இந்த மூஞ்சி அந்த மூஞ்சி, அது ரெண்டு ஒன்னா? முகத்தை வச்சுக்கிட்டு குணநலன்கள் சொல்வதற்கு அந்த ஹதீஸ்ல ஏதாவது இருக்குதா? ரேக ஒரே மாதிரி பார்த்தா ஒரே மாதிரி அந்த கோடு அமைப்பெல்லாம் பார்ப்பாங்க போல இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரியா சில விஷயங்கள் வித்தியாசங்கள் ரேகையில் இருக்கும். சில ஒற்றுமையை அவர் பார்க்கிறாரு. ரேகை அந்த இல்மு படிச்சவங்களுக்கு தெரியும். பார்த்து ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு, ஹாதிஹி மின் ஹாதிஹின்ட்டாரு, இதுல இருந்தா இது வந்திருக்குன்ட்டாரு. அப்ப அவருக்கு தான் இவர் பிறந்தவர்னு சொன்னா இது சொல்லலாமே, இதுமா சாமுத்திரிகா இது அது சொல்றாரு. இவர் சொன்னது போல இதை வைத்து ஒருவருடைய குணத்தை ஏன் சொல்லக்கூடாதுங்கிறாரு. இவர் அறிவாளியா? இந்த ரேகையை வச்சு இதுல இருந்து இது வந்துச்சுன்னு சொல்வதில் இருந்து நாங்கள் ஒரு ஆளை பார்த்துட்டு அவர் அறிவாளியா புத்திசாலியா நாங்க சொல்லுவோம், அவர் குணசீலரா குணமற்றவரான்னு சொல்லுவோம் அப்படின்னு இவர் சொல்வாரையானால் இவர் அறிவுள்ள ஒரு ஆளா? சிந்திக்கக்கூடிய ஒரு ஆள் இப்படி சொல்வார், இதுல இருந்து அதை விளங்குவாரா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமுத்திரியா லட்சணத்தை சொன்னாங்க என்று சொன்னால் இவர் எப்படி மார்க்கம் சொல்ல தகுதியானவராக இருப்பாரு? இத மாதிரி வைத்துக் கொண்டு எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவுகள்லாம் ஏற்பட்டுரும். ஒரு திருட்டு போச்சுன்னு வைங்களேன், சாமுத்திரியா லட்சணத்துல நான் தான் திருட்டிருப்பான் மூஞ்சில் தெரியுதுன்னு சொல்ல இல்லாம அதெல்லாம் தானே இருக்கிறதுல குணத்தை தன்மையை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. இதெல்லாம் இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு அதுல இதான் விளங்குதுன்னு அவர் சொல்றாரு. சிந்திங்கள், அதில் அது விளங்குது என்று உங்க மனசாட்சிக்கு படுகிறதா? படலேண்டாலும் விளங்குதுன்னு ஒருவர் சொல்வாரே ஆனால், மனமுரண்டா சொல்வாரே ஆனால் அறிவினரா அல்லது வேணும்னு செய்யறாரா? ரெண்டில் எதுவாக இருந்தாலும் மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாதவர். அறிவினரா இருந்தால் மார்க்கம் சொல்லக்கூடாது, அது கூட புரியாதாலும் மார்க்கம் சொல்லுவாரு. தெரிஞ்சுக்கிட்டு மறைச்சாரே ஆனால் மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாதவர் தான். சரி, ஒரு தப்பு முட்டு கொடுக்க அடுத்த தப்பு. ரசூலுல்லாஹ் கூட என்ன சொன்னாங்க? கண்ண ராசஹு ஜபீபத்துன், உங்களுக்கு உலக உஸ்தேமுல அலைக்கும் அப்துல் ஹபஷியுன், அபிசீனி அடிமை உங்களுக்கு நிர்வாகியாக நியமிக்கப்பட்டாலும் நீங்கள் கட்டுப்படுங்கள். கண்ண ராசஹு ஜபீபத்துன், அவருடைய தலை சுருங்கிய திராட்சையை போல இருந்தாலும், திராட்சை பழம் போல இருந்தாலும் நீங்க அவனுக்கு அவர் கட்டுப்படுங்க ஒரு ஹதீஸை சொன்னார். இதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சுருங்கிய தலை என்றால் மூளை குறைவுன்னு சொல்லுகிறார்கள். அதுலயே வாசிக்கிற ஹதீஸ் ஒண்ணு, தமிழ்ல என்ன சொல்றாரு? ஹதீஸ்ல இருக்கான் சின்ன தலைனா மூளை கம்மின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? இதுல இருந்து சின்ன தலை சின்னதா இருந்தா மூளை கம்மின்னு அர்த்தம். அது அந்த அர்த்தம் தருமா? தலை சின்னதா இருக்கிறவன் ஒரு மரியாதைக்கு ஒரு குறைவாக பார்க்கப்படுவான். அப்படி ஏன்னா இருந்தாலும் சரி ஒரு கேலி பொருளாக எல்லாரும் பார்ப்பாங்க. அது திராட்சை மாதிரி யாருக்கு இருக்காது. திராட்சை சேசுக்கா யாருக்கா மண்டை இருக்கு? இருக்காது. அப்படி ஒரு கற்ப ரசூல் மிகைப்படுத்தி சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதன் இருந்தானே ஆனால் அந்த மாதிரி தோற்றம் உள்ள யாரையும் தலைவனா ஏற்றுக்கொள்ள யாரு மனசும் இடம் தராது. இதே மண்டபம் தருவாங்க, உங்க தலைவர் காட்ட வைக்கப்படுவான். அது சைக்காலஜிக்கலாகவே மனிதர் மக்கள் இருக்கிற தோற்றங்களுக்கு மாற்றமான ஒரு தோற்றத்தில் ஒருவர் இருப்பாரே ஆனால் அவர் கட்டுப்பட மாட்டேம்பாங்க. இது சாதாரண அறிவு இதை சொல்லுகிறது. இவர் என்ன சொல்றாரு? திராட்சை பழம் போல மூளை இல்லாதவன்
அதுதான் சொல்லுது, இது சின்ன தலையான மூளை இருக்காது, அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படிங்கிறாரு. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அப்ப சின்னத்தில் உள்ளவர்களா மூளையற்றவர்கள் முதல்ல சொன்னீங்களே, மறுபடியும் என்ன முடி விடுறாங்க, சின்னத்தில் உள்ளவர்களா மூளை விட்டு சொன்னீங்களே, அது மேல உறுதிப்படுத்துறாரு. இப்ப அது ஹதீஸ்ல வந்துருச்சான். நீங்க சின்னத்தில் உள்ள ஆளுக்கு மேல சண்டை போட்டு தான் அவனை இப்ப ஏன் முதல்ல சொன்ன அவரா சொன்னாரு, இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே சின்னத்திலனா அறிவு கம்மி, அதான் ஹதீஸ்க்கு அர்த்தமா? அப்ப ஹதீஸுக்கு அப்ப அந்த ஹதீஸுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே, ஆனால் உங்களை எப்படி மார்க்கம் சொல்றதா எடுத்துக்கிறது, எடுத்து காட்டணும், அந்த அதுதான் அர்த்தத்தை காட்டுதுங்கிறத நீ நிரூபிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை வாசிக்கிறீங்க, ஒரு சொல்ல அதுக்கு அர்த்தம் செய்யறீங்க, அர்த்தம் செய்யிட்டு அது என்ன சொல்லுதுன்னு வரும்போது நீங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்க. ஒரு ஹதீஸை வாசித்து இஷ்டத்துக்கு விளக்கம் சொல்வோர் யார்? மார்க்கம் சொல்ல தகுதியானவரா? அந்த ஹதீஸ் சொல்லாத கருத்தை ஹதீஸ் என்று மார்க்கத்துக்கு சொன்னால் அவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவரா? இதை நாங்கள் என்ன செய்யறோம், பதிவு செய்யறோம். அடுத்து அபூ ஹனீஃபா சொல்லாத ஒன்றை அபூ ஹனீஃபா மேலே வெட்டி விட்டார்கள் பார்த்தீர்களா, அந்த மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்து எல்லாமே எல்லாம் உணர்வு தான், லாஜிக் படி அறிவு பிரகாரமா ஒண்ணுமே கிடையாது, பில்டப் கொடுத்து சொல்றீங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அது சொல்றேன் பதில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டி துணிந்து போய் சொன்னீங்களே, அந்த மாதிரி போய் சொன்ன நீங்க இதை கேட்கலாமா? முதல்ல எவ்வளவு போய், சில போய் தான் உங்களுக்கு போட்டிருக்கிறோம், இதை எடுத்து காட்ட வேண்டியிருக்கு. நான் முன்னுரைக்கு இதை சொல்லிக்கிறேன், சொல்லப்படும் எல்லாத்துக்கும் பதில் உண்டு. அப்ப இவ்வளவு சொல்லக்கூடிய நீங்க போடுங்க, அருவாகல் மட்டும் என்னங்க மட்டுமே கிடைச்சிருவது. மனுஷன் தூங்கும் போது என்ன ஆகுதா, அந்த ஹைவானி ரூஹ் இருக்குதே, உயிர் உள்ளதுல எல்லாரும், அது மட்டும்தான் மனுஷன் இருக்குதான். இன்னொரு ரூஹ் இருக்கு பாருங்க, அது பிரிஞ்சு போகுதான். பிரிஞ்சு எங்க போகுது? நல்ல மனுஷனா இருந்தா லௌஹ மஹ்ஃபூல் வரைக்கும் போகுதான். பின்னாடி தொடர்ந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அநியாயமா அண்ணன் அடிக்கடி மாட்டிக்கிறாரு, அதே வருத்தமா இருக்கு. சொன்னே அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹுடைய மசலா லாஹிர் ரிவாயத்தில் எப்படி இருக்குது, உடனே அவர் சொல்லிட்டார், அது பதனிடப்பட முடியாதுங்கிற காரணத்தை சொல்லியிருக்காரே தவிர அது சுத்தமாகாதுன்னு சொல்லல. பதனிடப்பட்டா சுத்தம் ஆயிரும், ஆனா அந்த தோல் பதனிடப்பட முடியாது, அதனால அதை சுத்தம்னு சொல்ல, அது சுத்தம்னு சொல்லிக்கிறோம். பதனிடப்பட்டுட்டா சுத்தம், பதனிடப்படாட்டினா சுத்தமாகாது. பதனிடப்பட அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற காரணத்தினால அதை சொல்லி இருக்கிறாருன்னு சொல்றார். அடுக்கடுக்கா கறி இருக்கும், பிச்சுக்கிட்டு வரும், அதனால அடுத்த வரியில எழுதியிருக்கிற கொஞ்சம் கண்ணத்தை கொஞ்சம் பார்வையை கொஞ்சம் அகலமாக்குறது. அதுக்கு அடுத்த வரி என்ன எழுதுது, முன்னால வச்சிருக்கிறோம், விவாதத்தில் வந்திருக்கிறோம், காப்பி எடுத்து கையில் வச்சிருக்கிறேன், கவனிச்சு பேச வேண்டாம். என்ன வருது அடுத்து, வைன்னமா லா யத்ஹுரு, அது சுத்தாகாததுக்கு காரணம் அதமி இஹ்திமாலிஹி அல் முத்தஹிர வஹுவ திபாகு, பதனிடப்படக்கூடிய செயல் அதை சுத்தம் ஆக்காது. அடுத்து சொல்றாருங்க, 2-3 காரணம் சொல்றாரு. அதனுடைய கறி, அதனுடைய தோலை பிச்செடுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் அல்லது மேற்கொண்டவருடைய ஆதாரமாக அதை தபாகத் பதனிடுதல் சுத்த ஆக்காது. அதமி இஹ்திமாலிஹி அல் முத்தஹிரு வஹுவ திபாகு. 3வது காரணம் அவு لأن عينه نجس وجلده من عينه, பன்றி நஜிசுல் ஐனு, தோலும் அந்த நஜிசுல் ஐன்ல கட்டுப்பட்டது, அது சுத்தமாறதுக்கு சான்ஸே இல்லைங்கிறார். எதுல தான் போய் சொல்லுவீங்க? இப்படி இருக்கிற ஆளை வச்சு என்னன்னு நாங்க மார்க்க விளங்குற, என்னை விடுங்க, நான் மார்க்கமே சொல்லல, மார்க்கத்தை எடுத்து சொல்றவன் தான். புதுசா வந்த இமாம் இந்த பாடா இருந்தா எங்க கதி என்னவாகும்? உங்களை பின்பற்றி சொர்க்கம் கிடைக்குமா, ஜன்னத்து கிடைக்குமா? பத்திரிக்கை வேணா ஜன்னத்து கிடைக்கும், ஜன்னத்துங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஃபிராடா இருந்துகிட்டு
இப்பதான் சொல்றீங்க நாங்க மறைச்சு போட்டோம் ஆய் போய் நீங்க என்ன பது தப்பி குதிச்சிங்க. அதுக்கு அடுத்த வரியில இருக்குது, கொஞ்சம் முழுசா பார்த்துட்டாவது பேசுறது. அதுக்கு அல்லாம இந்த கட்டிங்ஸ் கேட்டுக்கங்க. அப்புறம் சொல்றாரு சாமுத்திரிக்கா இவரா தானா கட்டி விடுறாரு. இதுக்கெல்லாம் ரசூலுல்லாவுடைய இந்த திராட்சை பழம் மாதிரிங்கிறதெல்லாம் உதாரணமா கொண்டு சமாளிக்கிறாரு. சாமுத்திரிக்காங்கிறது ஒரு கலைங்க, இது நான் சொல்லல. ஜாலினூஸ் அல்லாமா இப்னு ஜௌசி தன்னுடைய நூல்ல எழுதியிருக்கிறாரு. லா யக்லு சிகருர் ராசி அல் பத்தத மின் தலாலத்தின் அலா ரதாஅத்தி ஹைஅத்தி திமாகி வைதா கசுரத்தி ரக்பத்து தல்லத் அலா துஃபி திமாகி வ கில்லத்திஹி. அவர் எழுதுறாருங்க, தலை சிறுசா இருந்துச்சுன்னா அவருடைய உருவ அமைப்புக்கு தகுந்த மாதிரி இல்லாம சல ரொம்ப சிறுசா இருந்தா கொஞ்சம் அறிவு குறைவா இருக்கும் அறிவிக்கும். ஜாலினூஸை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை, ஒரு பெரிய அறிஞர்கள்ல முன்னால் இருந்த அறிஞர்ல ஒருத்தர். அவர் நமக்கு ஆதாரம் ஆகாது, ஆனா கலைங்கிறத ஏத்துக்கிறோமா இல்லையா? அவர் சொல்றது இது ஒரு கலையாக இருந்துச்சு, அந்த கலையின் அடிப்படையில் தலை சிறுசா இருந்தா அறிவு குறைவா இருக்கும் அப்படிங்கக்கூடிய. அடுத்து நிறைய விளக்குறாரு. அரபி ஒழுங்கா படிக்கலங்க, நபாயிஸில் இருந்ததையா படிச்சிருந்தாலும் அவர் ஒழுங்கா சொல்லியிருப்பார். மடையன்கிறதுக்கு பல அங்க அடையாளங்களை சொல்லும் போது மஜாசா அரீசுல் கஃபா பெடரி பெருத்தவன், தலையுடைய இந்த பின்பகுதி பெருசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவன் அறிவு முட்டாளா இருப்பான். அரபு பழமொழியில அது ஃபேமஸ். அது இது இலக்கிய நயங்கள்ல இருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. இல்லாத விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ஆக ஒரு அமைப்புடைய தன்மைகளை சொல்லி அதை எடுத்து எழுதிட்டாருன்னு சொன்னா ஏத்தா ஏத்துக்கங்க, ஏத்துக்கிறாட்டி போங்க. அதை விட்டு போட்டு அவரை போட்டுக்கிட்டு தகுதி இல்லை, அவர் இதை சொல்லி போட்டாருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைங்கிறேன். அந்த தகுதி உங்கள்கிட்ட இல்லை. ஆகையினால அதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகாதுன்னு சொல்லிட்டா கண்ணை மூடி விட்டு போட்டு போக வேண்டியதானே? தானாச்சத்த மிருகத்தோட ஒப்பிட்டு அந்த தோளோட ஒப்பிட்டு இதை ஹலாலாக்கி இது யாருக்கு சப்போர்ட்டா செய்றீங்க? நீங்க ஜட்டி போட்டு தொழுகலாங்கிறது யாருக்கு சப்போர்ட்டு? பன்றியுடைய விஷயத்தை இவ்வளவு இறங்கி வர்றதுக்கு யாருக்கு சப்போர்ட்டு? எனக்கு எங்கேயோ போகுது எண்ணங்கள், எங்கெங்கிருந்தோ மாறி மாறி வந்து எங்கிறீங்க. இனி எங்க மாறி போக போறீங்களோ அது தெரியல. இதுவா மார்க்கம்? இப்படியா மார்க்கம் சொல்றது? இந்த மாதிரி சொல்ற ஆளுக்கு பின்னால போகலாமா? சரி, இந்த தாடியுடைய விஷயத்தை கேளுங்க. போடுப்பா. என்ன செய்யறாங்கன்னா நீளத்தை தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இதை புரிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி சம்பந்தமாக, அதுவும் முடிதானே, அது சம்பந்தமாக இதே மாதிரி சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி பயன்படுத்துறாங்க? ஒரு பையன் ஒரு சிறுவனை பார்க்கிறார்கள், அவனுக்கு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா முடியில ஒரு பகுதியை சிரைச்சிட்டு ஒரு பகுதியை வச்சிருக்கிறாங்க. இந்த குடுமி மாதிரி வைப்பாங்கல்ல, ஒரு பகுதியை முழுசா வலிச்சு விட்டுட்டு இன்னொரு பகுதியை வலிக்காம விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பையனை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. பார்த்த உடனே இது என்னப்பா, என்ன இது அப்படின்னு கேட்டு சொன்னாங்க, இஹ்லிகு குல்லஹு அபித்ருக்கு குல்லஹு, வச்சா முழுமையா வை, விட்டா முழுமையா விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இவன் எப்படி இந்த பையன் வச்சிருக்கிறான், பாதி இடத்துல சிரைச்சி வலிச்சு மலிச்சு விட்டு பாதி இடத்துல முடி வச்சிருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, வச்சா தலைமுடிய முழுமையா வைங்க. விளங்குதா? தாடியுடைய எவ்வளவு வைக்கணும், அதுக்கு எந்த அளவு இருக்கணும்னு சொன்னா ஹதீஸ்ல 5 விதமான வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாடியை பத்தி சொல்லும் பொழுது தாடியுடைய எப்படி வளர்க்கணுங்க கூடிய முறையை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லிம்ல இருக்கு, வ அஃபு அல்லுஹா புகாரில இருக்குது, வஃபிரு அல்லுஹா முஸ்லிம்ல இருக்குது, அர்ஹு அல்லுஹா இன்னொரு முஸ்லிம்ல ரிவாயத்தில் இருக்கு, அவுஃபு அல்லுஹா அர்ஜு அல்லுஹா. அவுஃபு அர்ஜு அர்ஹு வஅஃபு வஃபிரு 5 வார்த்தைகளை பயன்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 5 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தாடியை அதனுடைய போங்குல வளர விடணும், தாடியை அதனுடைய போங்குல வளர விடணும், நீளத்துல தான் சொல்லுது. இவர் சொல்றாரு பரப்பளவுலையா, எங்கெல்லாம் தாடி வருதோ அங்க விட்டுறணுமா. நீளத்தை பத்தி அவங்கவுங்க வசதி. இந்த ஹதீஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. புடிச்சுக்கிட்டாரு, ஒரு பையன் மொட்டை போட்டான், பாதி தலையை சிரைச்சான், பாதி தலையை வச்சிருந்தான். ரசூலுல்லாஹ் இங்க சொல்லிட்டாங்க, வச்சா முழுசா வை, சிரைச்சா முழுசா சிர. இதுல இருந்து தெரியுது வச்சா என்ன முழுசாவை, முழுசுன்னா பரப்பளவால முழுசாவை. அப்ப என்ன செய்யணும்? வச்சா முழுசா வை, வச்சா சிரைச்சு போடு அப்படில சொல்லணும்.
ஹதீஸ் நேரடியாக ஆதாரங்கள் இருக்கிற போது சின்ன பையன் மொட்டை அடிச்சதோட கொண்டு ஒப்பிட்டு பார்த்தா மசலா சொல்றது இப்படியா சொன்னாங்க? ஒரு ஆளு பாம்பேல கேட்கிறாரு, நிலைப்பாடு என்ன தௌஹீத் ஜமாத்துடையன்னு கேட்கிறாரு. இமாமாக நினைச்சுதான் கேட்கிறாங்க, ஜனங்க எப்படித்தான் ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல. அவர் கேட்கிறாங்க, தாடியுடைய பலக்கண்ணு நீளமா வந்திருக்குதே அப்படின்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ஹஜ்ஜில் வந்திருக்குது. அவங்க ஒரு புடி கைப்பிடி வச்சுக்கிட்டு அதுக்கு மேல உள்ளதை கத்தரிப்பாங்கன்னு வருது. இப்னு உமர் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறதுல பேர் பெற்றவர். அப்ப அவர் கட் பண்றாதுன்னா தாடியை கட் பண்ணலாங்கிறது தெரியுது. தேவைப்பட்டுருச்சு. இப்னு உமரும் வருவாரு, அவங்க வாப்பா உமரும் வருவாரு. தேவைப்படல, விடுவார், வலது காலில் ஒரு உத, இடது காலில் ஒரு உத. சஹாபாக்களை என்ன பின்பற்றணும்னு அடிப்பார். அவங்களுக்கு என்ன ஞானம் இருந்துச்சா, கூரங்கிறது வழங்கிச்சா, கடல்ல போயிருந்தாங்களா என்னைக்காவது, இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிப்பார். இங்க இப்னு உமரை சொல்லிட்டார் வெட்டலாம்ங்கிறதுக்கு. ஆனா அங்க இன்னொன்னும் இருக்குதே, ஒரு பிடிக்கு மேல வெட்டலான்னு தானே இருக்குது. அந்த பிடியை சொல்லணுமா இல்லையா? இல்லாட்டி இங்க பிடிபட்டு போயிட்டீங்களே, இப்ப இந்த பிடியை சொல்லணுமா இல்லையா? மாசாத அலல் குபுகத்தின்னு சொல்ல போது வெட்டினாங்கிற அளவுக்கு ஆதாரம் எடுத்துக்கிட்டீங்க. ஒரு பிடிக்கு மேல அங்க கூடியதை விட்டுட்டீங்க. தனக்கு தேவையான நேரத்தில் இப்னு உமரை கூப்பிட்டுக்கிட்டீங்க. தான் குறைக்கிறதுக்காக வேண்டி இப்னு உமரை விட்டுட்டீங்க. ஆதாரம் எங்க காட்டுறீங்க? பாத்தீங்களா? சின்ன பையனை பார்த்தாங்க. சின்ன பையனுடைய விஷயத்துல, இந்த தாடியில விஷயத்துல பயன்படுத்தப்பட்ட 5 வார்த்தைகள் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தா பரவாயில்ல. எந்த வார்த்தையும் இங்க பயன்படுத்தப்படல. அல்லது அந்த சின்ன பையனுடைய விஷயத்துல எஹலிக்கு உத்துருக்குன்னு சொன்னாங்களே, அந்த வார்த்தையை தாடியில பயன்படுத்தி இருந்தாலும் பரவாயில்ல, அது இங்கேயும் சம்பந்தப்படல. 2 வெவ்வேறு வார்த்தை. தேவைப்பட்டுச்சு தாடியை குறைக்கிறதுக்கு, ரிம்மு பண்றதுக்கு, அழகுபடுத்துறதுக்கு. அவர் சொல்றாரு, எனக்கு இது அழகுபடுது, இப்படித்தான் வச்சுக்கிறேன். எப்படியோ வச்சுட்டு போங்க. தாடியை சிறைக்கிறவங்க சிறைக்கிறாங்க, குற்றவாளிகளா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அதை குற்றத்தை கற்பிக்கிறது, அது மார்க்கமா சொல்றது எவ்வளவு பெரிய மடத்தனம் இது. இதுக்கு வந்து ஒப்பிடு கியாஸ் ஆயுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி ஹதீஸ்ல வருது, முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்குது, வகான கஸீர ஷாரில் லஹியதி, அதிகமான முடியுடைய தாடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. தாடி உடையவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அதிகமான தாடி. நான் கூட சொல்றேன், ஏத்தி விடுறதுக்கோ இறக்கி விடுறதுக்கு அல்ல. கலீல் ரசூலை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது. வச்சிருக்கிற தாடியை பார்த்து நான் அப்பவும் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், இப்பவும் யோசிக்கிறேன். இப்படி சில பேர் இருக்கிறாங்க, ஆனா இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. எங்க போய் சொல்றது? யோசிக்க வேணாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு வச்சுக்கிடுவாங்க, அவங்கவுங்க விருப்பத்துக்கு நாங்க வெட்டிக்கிறோம். பரப்பளவுல நாங்க ஒதுக்க மாட்டோம். ஒதுக்கிட்டு வந்திருக்கிறாரா இல்லையா? பரப்பளவுல ஒதுக்க கூடாதுல, ஏன் ஒதுக்குனாரு? சொல்லப்படாததுக்கு ஒரு அர்த்தம்ங்க. இவர் மார்க்கம் சொல்லுவாருங்க. இப்னு அப்பாஸ் ஒருத்தர் வந்தார். ஹதீஸ் வந்து அஹமதுல இப்னு அபி ஷைபாவுல இருக்குது. நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தேன் அப்படின்னாரு. நான் சுருக்கி சொல்றேன், நேரம் வேற இல்ல. கனவுல பார்த்தீங்களா? ஆமா. எப்படி இருந்தாங்கன்னு சொன்னார். அப்போ ஒவ்வொரு தன்மையா கண்ணு புரிஞ்சு காது புரிஞ்சு அந்த மனுஷன் விளக்குறாரு. விளக்கிட்டு கத் மலஅத் லிஹியத்துஹு மின் ஹாதிஹி இலா ஹாதிஹி ஹத்தா காதத் தம்லஉ நஹரஹு. நபியுடைய தாடி முடி இங்க இருந்து இங்க வரைக்கும் வளர்ந்துருந்துச்சு. எது வரைக்கும் சொன்னா அந்த காரை எலும்பு மறைக்கிற வரைக்கும் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாடி எடுத்து சொல்றாரு. அப்ப ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அழகாக சொன்னாங்க, லா அத்ரி மா கான மா ஹாதா மினன் ஃபகால இப்னு அப்பாஸ் லவ் ரஐதஹு ஃபில் யக்லதி மஸ்ததஅத அன் தன்உதஹு ஃபௌக ஹாதா. நீ கனவுல ரசூலுல்லாஹ்வை பார்த்த, உறுப்புகளுடைய அடையாளங்கள் சொன்ன, தாடி எவ்வளவு அம்சமா எடுத்து காட்டின, நீ நேரடியாக ரசூலுல்லாஹ்வை பார்த்தா இதை விட அதிகமா நீ சொல்லியிருக்க மாட்ட. அப்ப நீ கனவுல பார்த்தது உண்மையாவே பார்த்திருக்கிறீங்க. அப்படித்தான் தாடி ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. நபி வழிங்கிறீங்க, சுன்னாங்கிறீங்க, குர்ஆன் ஹதீஸ்ங்கிறீங்க. நாங்க தான் ஹதீஸுக்கு என்னமோ ஒட்டுமொத்த வாடகைக்கு எடுத்திருக்கிறோம், குத்தகைக்கு எடுத்திருக்கிறோங்கிறீங்க. இப்போ எங்களெல்லாம் பார்த்தா பிதுஅத்துங்கிறீங்க. மார்க்கம் பூரா என்னமோ யாரையும் இமாம் அபூ ஹனீஃபா அல்லாஹ்வா ஆக்கிக்கிட்டதா குற்றம் சாட்டுறீங்க. இங்க இந்த வண்ணலாம் இருக்குதே. தாடியுடைய விஷயத்துல பையனுக்கு சொன்ன எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இவர் வந்து ஏதாவது ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு தலைக்கு மீது தாடிக்கு மேல போய் பார்த்துட்டாரு. தாடிக்கு கீழே கீழே பார்த்துருந்தாருன்னா இன்னும் வம்பா போயிருக்கும். ஏன்டா அதுல 40 நாளைக்கு ஒரு தடவை சிறைக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸை பார்த்துருந்தா அப்படி ஒரு சட்டம் சொல்லியிருப்பாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உன்னை போட்டு தான் சொல்லிக்கிறோம், போட்டு நம்ம சைடில் வைக்காம இருக்கிறோம்னு அதுதான்.
மனுஷன் தூங்கும் போது என்ன ஆகுதான், அந்த ஹைவானி ரூஹ் இருக்குதே, உயிர் உள்ளதுல எல்லாரும், அது மட்டும்தான் மனுஷன்ட்ட இருக்குதான். இன்னொரு ரூஹ் இருக்கு பாருங்க, அது பிரிஞ்சு போகுதான். பிரிஞ்சு எங்க போகுது? நல்ல மனுஷனா இருந்தா லௌக மாஃபுல் வரைக்கும் போகுதான். கெட்ட மனுஷனா இருந்தா கண்ட கண்ட இடத்துக்கு போயிடும், போகக்கூடாத இடத்துக்குலாம் போயிடும். நல்ல ரூஹாக இருந்தால் எங்க போவோம் லௌக மாஃபுல பாக்குதான். இவருடைய முன்னோர்கள் இறந்து போயிருப்பாங்களே, அந்த ரூஹல் எங்கேயா வருமா? பாப்பா இந்த பார்க்கல வா, 2 பேரும் சந்திச்சுக்கிறோம், நான் பேசுறேன் பாருங்க. அது மாதிரி அந்த ரூஹல் எதிர்பார்க்குமா? இந்த ரூஹும் போய் பேசுது, கலந்து பேசி அங்கே முடிவுகளை சொல்லப்படுதான். இன்னது நடக்க போகுது, இன்னும் நடக்குதா இல்லையா, நாட்டில் எத்தனையோ நடந்ததை சொல்லுது, நடக்கிறத சொல்லுது, நடந்து போன காரியங்களையும் சொல்லு, நடக்க போறதையும் சொல்லுது. அது பொய்ன்னு சொன்னா நடந்துச்சு, 4 நாளைக்கு கூட நடக்குதுன்னு சொன்னது நடந்துச்சே இல்லையா? அப்ப ரூஹுகள் உலகத்தில் இருக்கக்கூடியவருடைய ரூஹும், அங்கே மறுமையில் இறந்து போய் அங்கே கபரிலே போயிருக்கக்கூடிய ரூஹுகளும் உலகத்திலேயே இருக்கும் போதே சந்தித்துக் கொள்கிறது. எங்கே சந்திக்கிறது? தூங்கக்கூடிய மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ரூஹ ரப்பானி பிரிந்து செல்கிறது. இறந்து போனவுடைய ரூஹும் ஒரு இடத்தில் இருக்கிற எந்த இடம் நம்ம சொல்ல முடியாது, அது போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே தெரியாது. ஆலா இல்லையின் குர்ஆன்ல வருது, ஹதீஸ்ல வருது. ஒரு இடம் இருக்குது, நல்லவர்கள் சேரக்கூடிய இடம். இங்க போய் நம்ம ஒவ்வொரு இடத்த முடிவு செஞ்சுக்கிறோமா இல்லையா? கோட்டை மஸ்ஜித்ல இருக்குது அல்லது குவைத் மஸ்ஜித்ல சேருங்கன்னு சொல்றது மாதிரி அவங்களுக்கு ஒரு இடத்தை நிர்ணயிச்சிருக்கான். இந்த ரூஹும் அந்த ரூஹும் கலந்து பேசுது, கலந்து பேசி பல விஷயங்களை பரிமாறிக்கிறாங்க, அவங்க சொல்லியும் கொடுக்கறாங்க. ஹதீஸ்ல வருது, ஹதீஸ்ல வருது. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்ததால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்ப கேட்டீங்க, இங்க உள்ள நம்ம ரூஹுகளும் இறந்து போன ரூஹுகளும் மாநாடு போடுதான், மசூரா பண்ணுதான், முடிவுகள்லாம் எடுக்கிறாங்களாம். அதனால கரெக்டா சொல்றாங்க, பார்க்கிற அனுபவத்தில் பார்க்கிறோமே, ஹதீஸ்ல வருதுங்கிறார். அதாவது ஹதீஸ்ல வந்து அபூ ஹனீஃபா விஷயமா சில விஷயம் சொன்னோம்ல, அவரை தான் கேட்கணும் முடியல, ரூஹை போய் கேட்டுன்னு சொல்ல வேண்டியானே. அபூ ஹனீஃபா சொன்னது என்ன தப்பா சொல்லியிருக்காரு, அது அபூ ஹனீஃபா போய் கேட்கணும். இப்ப எப்படி அவர்கிட்ட கேட்கறீங்கல்ல, உங்க ரூஹை அனுப்பிவிட்டு அபூ ஹனீஃபா கேட்டு வந்து பதில் சொல்ல வேண்டியானே. என்ன இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரூஹெல்லாம் போய் சந்திச்சு மாநாடு போடுகிறது, முடிவு எடுக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களே, எங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவும் என்ன செய்யறாரு, நிறைய இட்டு கட்டுறாரு. அதனால நாம வெறும் பதில சொல்லிட்டீங்க, சரி போட முடியாம போயிட்டு இருக்கிறது, போட்டு பதில் ரெண்டா தான் பிரிக்க போறேன். போடுறது பதில், நம்ம ஒன்று வைக்கணும்ல, அவருக்கு எதிரா அவர் சொல்றதுக்கு கவுண்டரா என்னுடைய டைம் போகக்கூடாது. சரி அதை போட்டேன், அது பதில் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் மேல இட்டு கட்டுற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. அடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த அந்த அபு யூசுப் மேட்டர் மறுபடியும் வர்றாரு. இன்னமும் நேர்மை இல்லை. இஹாபுங்கிறதுக்கு அர்த்தம் செஞ்சதுனால டாபிக், இஹாபுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் செஞ்சதுங்கிற டாபிக், இஹாபுல இதெல்லாம் அடங்குதுன்னு தெளிவாகி போச்சு, அதுல யார்ட்டையும் கருத்து வேறுபாடு இல்லை. அப்ப இஹாபுங்கிற விஷயத்தை வைத்து நீங்க சொன்னது சரிதான், நான் தான் வந்து தவறா சொல்லிட்டேன்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு எதிராக ஏதாவது ஒரு காட்டினார் இது வரைக்கும்? இஹாபுங்கிற சொல்லல அட்டங்காது, 3 தான் குறிக்கும். நீ எப்படி பன்றி சேரும்ட அப்படின்றாரு. 3 குறிக்காது, எல்லாத்தையும் தான் குறிக்கும், பன்றியும் தான் குறிக்கும். அது சுத்தம் இல்லைங்கிறதுனால குறிக்காதுன்னு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அபூ யூசுப் அதையும் மாற்றி சொல்லியிருக்காரு, இஹாபுல அதுவும் அடங்கும். இதை நான் சொன்னேன், இவர் நேர்மையான ஆள், அதுக்கு பின்னாடி பார்க்கணும்னு ஒரு டைலாக் விடுறாரு. நேர்மை முதல் நீங்க உங்க அளவுக்குள்ள நேர்மையை சொல்லுவீங்க, ஒத்துக்கிட்ட நேர்மைக்கு வருவோம். இது நீங்க மறுக்கல இல்ல, இஹாபுக்கு அந்த அர்த்தம் இருக்கு, நீ மறுக்கல. அர்த்தம் இருக்கிற அடிப்படையில் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன், அது மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாதவனா, அர்த்தம் இருக்குங்கிற அடிப்படையில் எழுதியிருந்தும் அதை போய் மனமுரண்ட ஒரு பாயிண்டாக பேசக்கூடிய காரணத்தினால நீங்க மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாதா ஆச்சா. அடுத்து என்ன, அதுக்கு பின்னாடி பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, எதுக்கு தேவையா? ஏதாவது ஒரு கிதாபுல அதுக்கு ஒண்ணு இருந்து அதுக்கு பின்னாடி ஒண்ணு, அதுக்கு பின்னாடி ஒண்ணு, அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். தேவையானதான் எடுத்து சொல்லுவோம். ஒரு 2 வரி மட்டும் தான் ஒரு கிதாபுல இருக்கு, 2 வரியை காட்டினா எது தேவையோ அதை காட்டுவோம். அதுக்கு பின்னாடி 1000 இருக்கத்தான் செய்யும். அதுக்கு பின்னாடி என்ன, அதுக்கு பின்னாடி மறைச்சிட்டோம்னா அப்ப 1.5 மணி வாட்சி காட்ட அவசியம் கிடையாது. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன பாயிண்ட் இருக்கு? ஒரு பாயிண்ட் கிடையாது. என்ன பாயிண்ட்? அபூ யூசுஃபுடைய மேட்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு, அவருடைய அறிவிப்பு என்ன இருக்குன்னா, அதாவது யதுஹுரு பித்திபாகி ஐலன், பன்றியும் பாடம் செய்தால் சுத்தமாகிவிடும் இந்த அபூ யூசுப் சொல்லிட்டாங்க. இதுதான் அவருடைய கருத்து. அதே மாதிரி ஒஃபி லாஹிர் ரிவாயத்தே, அவர் லாஹிர் ரிவாயத்தில் அதுக்கு என்ன அர்த்தம் வழங்க, லாஹிர் ரிவாயத்து பாத்தின் ரிவாயத் வழங்கலது, அவங்க தான் சொல்லுவாங்க, அது வேண்டியது. அவருடைய இன்னொரு அறிவிப்புல
லாயகத்தமிழ் தபாங்கிறார். அது பாடம் பண்ணுவதை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறார். இதுதான் அபு யூசுஃபுடைய விஷயம். அவர் ஏன் ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னாரு என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறாங்க சில ஆட்கள். அது இதுக்காக இருக்கலாம் அல்ல இதுக்காக இருக்கலாம். அவரே சொன்னா இப்படின்னு சொல்ல மாட்டாரு. என்ன சொல்றாங்க? இன்னமா லாயத்துகுரு, ஏன் அது சுத்தமாகாது என்றால், லாயத்துகுரு நல்லா கவனிங்க, லாயத்துகுருன்னு சொல்றாரு. லாயத்துகுருன்னா யாரு லாயத்துகுருன்னு சொன்னா? அபு யூசுஃபா? சுத்தமாக லாயத்துகுருன்னா சுத்தமாகாது. சுத்தமாகாது என்று யார் சொன்னார்களோ அவங்களுக்குள்ள காரணம் தான் அது சொல்லப்படும். அபு யூசுஃப் தான் சுத்தமாகும்னு சொல்லியிருக்கிறாரு. சுத்தமாகும்ங்கிறதுக்குரிய காரணம் இதுல இல்ல. என்ன சொல்லப்படுதுன்னா, இன்னமா லாயத்துகுரு, அது ஏன் சுத்தமாகாது என்றால், அப்ப யாருடைய கருத்துக்குள்ள காரணம் இது? சுத்தம் ஆகாதுன்னு அதிகமான பேர் ஹனபி மதத்துல சொன்னாங்களே அபு யூசுஃப் தவிர, அவங்க சார்பில் உள்ள காரணம். ஏன் சுத்தமாகாது என்றால் அதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாரு. அது பாடம் செய்வதை ஏற்றுக்கொள்ளாது, அதனால் சுத்தமாகாது. அல்ல ஐன் நஜிஸாக இருக்கிறது, அதனால் சுத்தமாகாது. ரெண்டு காரணத்தை வைத்து சுத்தமாகாது என்று சொல்கிறார்கள். இவர் சுத்தமாகுங்கிற கருத்துக்காரர்கள். இவரு ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னாரே தவிர எத்துகுருன்னு சொல்றாரு இவரு. அது லாயத்துகுருன்னு சொல்றதுக்குரிய காரணம் தூய்மையாகும் என்பதற்குரிய காரணம் பொருந்துமா? அவருடைய ரிவாயத்தில் வரக்கூடிய தூய்மையாகும் ஒரு வார்த்தை. இன்னொன்னு, அது பாடம் பண்ணுவதை ஏற்றுக்கொள்ளாது, பாடம் பண்ணுவதை ஏற்றுக்கொள்ற தன்மை அதில் இல்லை. இதுதான் ரெண்டு விஷயம் அவற்றை உள்ள ரிவாயத். சுத்தமாகாதுன்னு சொல்லுவவங்களுக்கு காரணம் சொல்றாங்க. சுத்தமாகாதுங்கிற கூட இகாபுல அடங்காதுன்னு காரணம் சொல்லலங்க. இகாபுல அடங்கும் காரணம் சொல்றாங்க. ஒருவேளை அதுவும் சுத்தமா தான் ஆகும், அதுல தகுதி இல்லாதனால சுத்தமாகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சுத்தமாகாது என்று சொன்னவர்கள் அந்த தோலுக்கு அந்த தன்மை இல்லாதனால சொல்லியிருப்பாங்க. அல்லது நஜிஸ் தான் காரணம் அடிச்சு கூட சொல்லல. அவங்க கூட ரெண்டு காரணத்துக்காக சுத்தமாகாதுன்னு சொல்லாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதுல எத்தனை இருட்டடிப்பது இல்ல, ஒரு நேர்மை வேணாம். இகாபுக்கு இப்படி போட்டு அடிச்சமே உண்மை இல்லாம புசுன்னு போச்சே. எல்லாரும் கருத்துப்படி இகாபுல அடங்கத்தானே செய்யுது, அடங்கிட்டு தானே பன்றிய தனியா வேற காரணம் சொல்லி அவங்க நீக்கிறாங்க ஒருத்தர். அப்ப பல பேர் நீக்கிறாங்க. அபு யூசுஃப் அதையும் மறுக்கிறாரு. அப்ப எந்த ஒரு நேர்மையும் இல்லாம ஏதாவது ஒரு சின்ன ஒரு துணுக்கு வச்சு சம்பந்தம் இல்லாத எடுத்து போடுறான்னு விளங்குது. என்னத்தை நீங்க சொன்னாலும் இகாபுக்கு என்ன அர்த்தம், அதை மட்டும் பதில் சொல்லுங்க எனக்கு. இகாபுக்கு அந்த அர்த்தம் உண்டா இல்லையா? நீங்க சொன்னீங்க நகவி லோவி சொன்னாங்க, அதுதான் கரெக்டா இது கரெக்டா சொல்லுங்க, அதை நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது என்னன்னு கேட்டா, ஜாலி நூசுன்னு ஒருத்தர் மறுபடியும் சண்டைக்கு தான் எடுத்து விடுறாரு. உங்களுக்கு நான் என்ன பண்றது, உங்களோட சண்டைக்கு எடுத்து விடுறாரு. ஜாலி நூசுன்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் பெரிய விஞ்ஞானியா மருத்துவராம். அவர் எழுதியிருக்கிறான், என்ன இருக்கிறது, மண்டை சின்னதா இருந்தா மூளை குறையும் காட்டும் அப்படின்னு எழுதிட்டாரு. அப்ப நான் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன கன்ஃபார்ம் பண்றாரு? சின்ன மண்டாளுக்கெல்லாம் மடை இங்கேன்றாரு. ஜாலின்னு சொல்லிட்டார்ல. அவர் சாதாரண ஆளா, எந்த அசாதாரண ஆளாவே இருக்கட்டும், இது கண்ணுக்கு முன்னாடி தெரியுதா இல்லையா? விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றான், பல மண்டை சைஸ் உள்ளவெல்லாம் பரிசு வாங்கி இருக்கிறான். இந்த பெருசு வாங்கியிருக்கான், இந்த பெருசு அறிவாளியா இருக்கான், இந்த பெருசு அறிவாளியா இருக்கான், அதுல முட்டாள்கள் இருக்கிறான். அப்பனா மதரசாக்கள் செய்யும் போது மண்டை பெருத்தால சேர்ப்பன்னு விளம்பரம் பண்ணுங்க. மதரசாக்கள் மாணவர்களை சேர்க்கும் போது மண்டை பெருத்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும் சொல்லுவீங்களா? அட நீங்களே நம்பாத ஒன்றை இதுக்கு ஆரி மண்டை வைக்கிறீங்க. நீங்க நம்மள உலகத்துல இல்ல, உங்க மண்டை கூட சில மண்டை விட சின்னதா தான் இருக்குது. அதை பொருத்தி பார்க்கலாம். தாடினால கொஞ்சம் பெருசா தெரியுது, கழட்டி பார்த்த சைஸ் பார்த்தா மண்டை சின்னதுதான். அப்ப உங்களுடைய கிள்ளத்து திமாக காட்டிக்கிறோமா, அதையும் வச்சுக்கிறோமா, மூலகமீன் வச்சுக்கிறோமா? அட உங்களுக்கு பொருந்த மாட்டேங்குது, யாருக்கும் பொருந்த மாட்டேங்குது, ஒருத்தருக்கும் பொருந்த மாட்டேங்குது. உள்டாவ மாறி மாறி இருக்குது. பெரிய மண்டையில முட்டாள் இருக்கான், பெரிய மண்டையில அறிவாளி இருக்கான், சின்ன மண்டையில முட்டாள் இருக்கான், சின்ன மண்டையில அறிவாளி இருக்கான். மண்டை சைஸை வச்சு தீர்மானிக்க முடியாது அப்படின்னு. அப்ப காலேஜ்கள்லாம் ஈஸியா போயிருமே, இன்டர்வியூலாம் எடுக்க வேண்டியலையே. மண்டை பெருத்தால வாங்கப்பா சேர்த்துக்கணும்னு சேர்த்து போயிடலாமே. மண்டை பெருசுக்கு சம்பந்தமே கிடையாது. நல்ல விலைக்கு திரும்ப அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? இதெல்லாம் உண்மை. இந்த ஒரு மடமைக்கு இன்னொரு மடமை உதாரணம். நஃபாயிஸ் படிக்கலையா? நஃபாயிஸ் குரான், அது ஒரு குரான் மேல இருக்கு. நஃபாயிஸ் படிக்கலையா? நஃபாயிஸ்னா என்னது? ஒரு இலக்கியம் சொல்லி தரக்கூடிய நூல். அதுல மடையனுக்கு அரியலுல் கஃபா, பிடரி அகலமானவன் மடையனை குறிக்கும். அதுக்கு என்ன சொல்றீங்கிறாரு? அது இருக்கேன். அட பிடரி அகலமா இருந்து அறிவாளி இருக்கிறான், பிடரி அகலமாக முட்டாள் இருக்கிறான். கண்டுக்கு மாதிரி திறமைக்கு மாத்தமா பேசினா இருக்கேன் அறிவாளி மடையன்.
இது விளங்காம சொல்லி இருக்கிறான். அரபி பழமொழி இருக்குது, பழமொழி சொன்ன முதல்ல மழையை சொல்லிவிட்டான், அது எல்லாம் சொல்லி தெரியுறாங்க. அதானே விளங்கணும். அது உண்மையான இதெல்லாம் பெரிய குர்ஆனை ஆராய்ச்சி பண்ணியா சொல்லணும். மண்டை பெருசா இருந்தா அறிவு இருக்குமா இருக்கான்னு பார்த்து தெரிய முடியாதா? அது பிடரி அகலமா இருந்தா அவன் எப்படி இருக்கான்னு 4 பேர் இருக்கிறாள் அளந்து பார்ப்போமா? இப்ப பிடரி அகலமா இருக்கிற ஆளை மீட்டர் வச்சு அளந்து பார்த்துட்டு இப்ப முடிவு பண்ணி பார்த்துருவோமா, செக் பண்ணிடுவோமா? பிடரி அகலமா உள்ளவன்லாம் மடையும் நீங்க சொல்ல தயாரா? இப்ப டெஸ்ட் பண்ணிடுவோம். பிடரி அகலமா உள்ளவரை இவன்லாம் மடையும் நீங்க சொல்ல தயார்னு சொல்றது வார்த்தை வைங்க. மறுபடியும் உடம்புடைய ஹில்கத்தை வச்சுக்கிட்டே நீங்க அவமானப்படுத்துறீங்க, உடம்புடைய தோற்றத்தை வச்சுக்கிட்டே மனிதனை இட போட்டு கேவலப்படுத்துறீங்க. ஒரு ஃபிக்ஹ்ல கிறுக்குத்தனமா எழுதிட்டான்னு சொன்னா அது கிறுக்குத்தனமா எழுதிட்டான்னு சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு வெக்கமா இருக்கு? பதில் வரமாட்டேங்குது. மண்டை பெருசுக்கு சொல்லி இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க. இமாமத்துக்கு அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலும் சொல்லல. மண்டை பெருசுக்கு சம்பந்தம் இல்ல. அவன் உண்மையான மூமின். அதை சொல்ற விட்டு இது மாதிரி சொல்றீங்க. அடுத்து என்ன? உறுப்பு சின்னது, அதுல பழைய பாக்கி இருக்குது. உறுப்பு சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டாரு. உறுப்புனா என்ன? ஆண் உறுப்பு. அதுல இருக்கிறது என்ன? உறுப்பு சின்னதுன்னு தான் இருக்குதுங்க. ஆண் உறுப்பு பெண் உறுப்புலாம் இல்ல. உறுப்பு சின்னதா இருக்கணும்னு மட்டும் எழுதியிருக்கிறாரு. அதை அந்த இடத்துல விளக்கம் சொல்றாங்க. ஹாஷியாவில் சொல்றாங்களாம் அவங்கள. ஒஃபி ஹாஷியத்தி அபிசோதுல இருக்குது. வகது நுகில அன் பௌலிஹிம், சில அறிஞர்கள் வழியாக சொல்ல நக்கல் செய்யப்படும், எதிரி சொல்லல, அறிஞர் நக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஃபி ஹாதல் மகாமி, இந்த இடத்துல நக்கல் செய்ய வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கிறது. மாலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அருமை சகோதரர்களே, இஹாப்னு நான் சொல்லிட்டேன்ல, அது மற்ற தோலுக்கு சொல்லலாம்னு நான் சொல்லிட்டேன்ல. நான் இருக்கிறத தானே சொன்னேன். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? லுகத்தை உடையவர்கள் இலக்கிய இலக்கணம் படித்ததில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸுக்கு தோதுவாக ஒரு கருத்தை சொல்றாரு. நவ்ர் இப்னு ஷுமைல்ங்கக்கூடிய முஹத்தீஸ், அவர் இலக்கியம் தெரிஞ்சவரும் இலக்கணம் தெரிஞ்சவரும் கூட, ஹதீஸ்கலா வல்லுநரும் கூட, அதில் சிறப்புமிக்க அந்தஸ்து பெற்றவர். அதில் சுத்தமாக அவர் எழுதுறாரு. வகது கால வகால அஹ்லுல் லுகதி மின்ஹும் அன் நவ்ர் இப்னு ஷுமைலின் அன்னல் இஹாப ஜில்துல் பக்கரி வல் கனமி வல் இபிலி வமா அதாஹு ஃபஇன்னமா யுகாலு லஹு ஜில்துன் லா இஹாபுன். حكى ذلك إسحاق بن منصور القوسجي عن النضر بن شميل أنه قال في قول النبي صلى الله عليه وسلم أيما إباء تبع فقد طهر إنما يقال الإهاب للإبل والبقر والغنم وأما السباع فجلود. ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படையான ஹதீஸை வச்சு அந்த ஹதீஸுக்கலா வல்லுனர் இந்த ஹதீஸையும் போட்டு எழுதுறார். இதுல இந்த இஹாபுங்கிற வார்த்தை வந்திருக்குது. இந்த இடத்துல இஹாபுக்கு அர்த்தம் ஒட்டகம், மாடு, ஆடு. இது அல்லாததுக்கு இஹாப்னு சொல்றது இல்ல, அது ஜுலூதுன்னு சொல்றது. மற்றவங்க அதை ஜுலூதுன்னு இஹாப்னு சொல்லியிருந்தா மஜாசா சொல்லியிருப்பாங்க. தாருன்னு அரபில சொல்றான், வீட்டுக்கு தான் சொல்றது. சமயத்தில் மஹல்லாவுக்கு கூட சொல்லுவோம். அதை பரவிய ஒரு மானாவை மாற்றி கூட சொல்லுவார். அண்ணன் கூட அடுத்த எல்லாத்தையும் வாமா போமா பாரு பொம்பளை ஆக்கிட்டாருன்னு அர்த்தம். அது அந்த இடத்துல சொல்லும்போது செல்லமா அழைக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஆமா அம்மாங்கிறதுக்கு என்ன சொல்றதுன்னு எடுத்துக்கிட்டு அர்த்தம் இப்ப பேசுவோம். அவர் ஹதீஸுக்கலா வல்லுனர் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறாரு. இங்க ஜில்துங்கிற அர்த்தம் இல்ல, இஹாபுக்கு அர்த்தம், இஹாபுடைய அர்த்தம் இந்த 3 மிருகத்துக்கு தான் சொல்லணும், மற்றதுக்கு ஜில்துன்னு தான் சொல்லணும் அப்படின்னு விளக்குறாருன்னா அதை எடுத்துக்க போங்கன்னு சொன்னா, எனக்கு தேவையானது தான் எடுப்பேன், நான் அக்கம் பக்கத்தில் பாப்பனாங்கிறாரு. இங்க அடுத்த அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டு காரணங்கள் சொல்லும் போது